ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நமது தொடர் ஆராய்ச்சி பகுதியின் அதிகாரம். ஏற்கனவே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் பார்த்தோம். அது பெரிய அதிகாரமாக இருக்கிறபடியினால் அதனுடைய செய்திகளும் அதோடு கூட இருக்கிற காரியங்களை நீளமாக பார்ப்பதற்கு நேரம் தேவைப்பட்டது. ஆக இன்றும் அதே 19ஆம் அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை லோத்தின் அதிகாரம் என்று சொல்லலாம். லோத், அவனது குடும்பம், அவன் தங்கியிருந்த ஊர், இவைகளை பற்றி முழு அதிகாரமும் சொல்லியிருக்கிறது. லோத் என்பவனுடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை பார்த்தோம். லோத் தேராகுவின் பேரன், ஆரானின் மகன், நாகோர், ஆபிரகாம் என்பவர்களின் மகன் உறவினன், மில்கால், இஸ்கால் போன்றவர்களுக்கு சகோதரன் என்ற உறவு முறையை ஆதியாகமம் 12:27 முதல் 29 அதிகாரங்களை வாசிக்கலாம். அதற்கு பிறகு லோத் பிறந்த இடம், ஊர் என்ற பகுதி மெசபடோமியாவில் ஆபிரகாமுடைய தகப்பன் குடும்பத்தார் இருந்த பகுதி. லோத் திருமணமானவன் என்பதை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் தான் சொல்லுகிறது. லோத் குடியிருந்த பட்டணம் சோதோம் குமோரா. அவன் திருமணமானவன், அவனுக்கு பிள்ளைகள் 2 மகள்கள் இருந்ததாக 19ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. லோத் என்ற வார்த்தைக்கு திரை அல்லது மூடுதல், வெயில் அல்லது கவரிங் என்று பொருள் என்பதை பார்த்தோம். லோத் வாசம் பண்ணின இடம் சோதோமின் வாசல் அருகே அவனது வீடும் தொழிலும் இருந்ததாக கருதப்படுகிறது. லோத் தப்பி சென்ற இடம், விரும்பி அவனை கேட்டு தப்பி குடியிருக்க விரும்பின இடம் சோவார் என்ற இடம். லோத்தினுடைய குடும்பத்தினுடைய முடிவு, லோத்தினுடைய மனைவி உப்புத்தூண் ஆனால் லோத்தினுடைய மகள்கள் முறை தவறிய வாழ்க்கையை தொடங்கினார்கள் என்ற பல சோகமான செய்தியோடு அந்த அதிகாரம் முடிகிறது. லோத்தினுடைய சந்ததியிலே 2 இனத்தவர்கள் வருகிறார்கள். 1 மோவாப், 2 அம்மோன். புதிய ஏற்பாட்டிலே லோத்தை குறித்து சில இடங்களிலே படிக்கிறோம். ஆனால் பேதுரு தனது நிருபத்தில் எழுதும் பொழுது லோத் என்றவனை நீதிமான் என்று குறிப்பிட்டு எழுதுகிறான். அவன் அந்த வாழ்க்கையை, சோதோம் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்து தினந்தோறும் அதை கண்டு இருதயத்திலே வாதிக்கப்பட்டான் என்பதை பேதுரு அடிகோடிட்டு சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது சோதோம் குமோரா, சோதோமின் மக்கள், சோதோமுடைய ஊரிலே லோத் எப்படி இருந்தார் என்பதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். ஆக லோத்தினுடைய பின்னணி குறிப்புகளை பார்த்தோம். அதே போல சோதோம் என்ற பட்டணம் மிக முக்கியமான இடத்தை, கவனத்துக்குரிய பட்டணமாய் இருக்கிறது. சோதோம் பாவத்துக்கு பெயர் போன பட்டணம், அதை பற்றிய குறிப்புகளையும் பார்த்தோம். சோதோம் கானானியரின் எல்லைகளுக்குள் இருந்தது. சோதோம் யோர்தானுக்கு அருகே, உப்பு கடலுக்கு அருகே இருந்தது. சோதோம் முழுவதும் சம பூமியும் நீர்வளம் பொருந்தியதாய் இருந்தது. சோதோம் ஏற்கனவே இருந்த ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பும் கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது என்ற குறிப்போடு கூட அந்த சோதோமை பற்றிய அறிமுகம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13:10 சோதோம் எகிப்தை போலவும் இருந்தது, செழிப்பாய். நைல் நதி ஓடின பகுதி எகிப்து. பொன் விளையும் பூமியாய் இருந்தது எகிப்து. காரணம் நைல் நதி. அந்த நைல் நதி எகிப்தை சுற்றி ஓடியதால் எகிப்தும் செழிப்பாக இருந்தது.
சோதோமும் அப்படியே செழிப்பாய் இருந்த ஒரு பட்டணமாய் இருந்தது. ஆனால் அதில் குடியிருந்த மக்கள் மகா பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 13:13. அதில் குடியிருந்த மக்கள் பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், மகா பாவிகள், காம விகாரத்தில் பேர் போனவர்கள் என்று ஆதியாகமம் 13:13 2 பேதுரு 2:7 சொல்லுகிறது. சோதோம் குமாரா பட்டணங்களோடு கூட இணைந்திருந்த சில பட்டணங்களும் இந்த பாவத்திற்கு உட்பட்ட பட்டணங்களாய் இருந்தது. இதை இந்த அதிகாரம் சொல்லவில்லை. உபாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது இதில் படிக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. ஆக சோதோம் பட்டணங்களோடு கூட சேர்ந்து அழிந்த பட்டணங்கள் அத்மா, சொபோயிம் என்ற பட்டணங்களும் சேர்ந்தது. தேவ தூதர்கள் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் உப்பாலும் இந்த பட்டணங்களை எரித்தார்கள் என்று ஆதியாகமம் 19:28 லூக்கா 17:29 சொல்லுகிறது. இந்த பட்டணங்கள் இந்த அழிவை கண்ட பிறகு, அக்னியினால் எரிந்த பிறகு, இந்த பட்டணங்களிலே விதைப்போ விளைவோ முளைப்போ யாதொரு புல் பூண்டும் முளைக்க முடியாதபடி போனது என்பதை உபாகமம் 29:23 சொல்லுகிறது. ஆக சோதோமை பற்றிய சில செய்திகளை பழைய ஏற்பாட்டு புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களும் சொல்லி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் இவை அனைத்தும் சோதோம், லோத் என்பவர்களை குறித்து வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக லோத் என்பவனுடைய வாழ்க்கையை இந்த அதிகாரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றன. இந்த லோத்துடைய வாழ்க்கைக்கு பிறகு வாழ்ந்த மக்கள் லோத்தின் புத்திரர்கள், லோத்தின் சந்ததியார் என்று அழைக்கப்பட்டார்கள். இதை உபாகம் 2:9, உபாகம் 2:19, சங்கீதம் 83:8 ஆகிய வசனங்களிலே வாசிக்கலாம். இது பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே இவர்களை குறித்து வருகிறது. இதே போல புதிய ஏற்பாட்டு புத்தகங்களும் லோத், சோதோம் இவர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. லூக்கா 17, 28, 29, 32, 2 பேதுரு 2:8 இந்த வசனங்கள் எல்லாம் மிக முக்கிய குறிப்புகளை சோதோமை குறித்தும் லோத்தை குறித்தும் சோதோமுடைய நாட்களில் நடந்த தவறுகளை குறித்தும் குறிப்பிட்டுள்ளன. இயேசு கிறிஸ்து கூட இதை சுட்டி காட்ட தவறவில்லை. இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது சோதோமை குறித்து பேசினார், லோத்தை குறித்து பேசினார், லோத்தின் மனைவியை குறித்து பேசியிருக்கிறார். ஆக இது மிக முக்கியமான செய்தியாக அவருக்கும் பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் சமுதாயம் எப்படி இருக்கும், சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை இயேசு பேசும் பொழுது இறுதி நாட்கள், உலகத்தின் இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்று பேசும் பொழுது அவர் நோவாவையும் லோத்துவையும் குறிப்பிட்ட உதாரணங்களாக எடுத்து அதை அறிவிக்கிறார். நோவா வாழ்ந்த நாட்களில் சமுதாயம் எப்படி சீர்கெட்டிருந்ததோ அதே போல லோத்து வாழ்ந்த நாட்களில் சமுதாயம் எப்படி சீர்கெட்டிருந்ததோ அதே போல உலகத்தின் இறுதி காலகட்டத்தில் வாழும் சமுதாயங்கள் கூட சீர்கெட்டு இருக்கும். அது மிக மிக முக்கியமான குறிப்பில் இயேசு இதை குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்தின் இறுதி நாட்களிலே தேசங்களிலே எப்படிப்பட்ட மக்கள் வாழ்வார்கள், எப்படிப்பட்ட சமுதாயம் இருக்கும், எப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கும் என்பதை இயேசு குறிப்பிட தவறவில்லை, சரியாய் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக நோவாவுடைய காலத்தில் சமுதாயத்தில் நடந்த பாவங்களும் லோத்துடைய நாட்களில் சமுதாயத்தில் நடந்த பாவங்களும் இயேசு சரியாய் சுட்டிக்காட்டி பேசுகிறார். உலகத்தின் இறுதியிலே இப்படித்தான் மக்கள் இருப்பார்கள். அவர்கள் வாங்குவார்கள், விற்பார்கள், எல்லாம் குடித்தார்கள், புசித்தார்கள், எல்லா பாவங்களையும் செய்தார்கள் என்பதை இயேசு குறிப்பிட தவறவில்லை.
ஆக கவனிக்க வேண்டிய பகுதி பழைய ஏற்பாட்டிலே லோத்தின் நாட்கள் ஆதியாகமம் 19 சொல்லுகிற பகுதி. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த 5 பகுதிகளில் முதல் பகுதி லோத்து தூதர்களுக்கு தந்த அழைப்பும் விருந்தும். 19 1 முதல் 3. பகுதி 2 லோத்தின் இடத்தில் தூதர்களுக்கு நிகழ்ந்த கொடூரம். ஆதியாகமம் 19 4 முதல் 9. ஆக இந்த 2 குறிப்பு பகுதிகளையும் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். 3வது பகுதி, 4வது பகுதி, 5வது பகுதி இன்று பார்க்க வேண்டிய பகுதி. பகுதி 3 லோத்துவுக்கு தூதர்கள் கொடுத்த கடைசி வாய்ப்பு. ஆதியாகமம் 19 10 முதல் 15. பகுதி 4 லோத்துவை காப்பாற்ற தூதர்கள் செய்த உதவிகள். ஆதியாகமம் 19 16 முதல் 23. பகுதி 5 சோதோம், லோத்தின் மனைவி, லோத்தின் மக்கள், இவர்களுக்கு நேர்ந்த முடிவு. ஆக ஆதியாகமம் 19 24 முதல் 38. இந்த 5 பகுதிகளில் முதல் 2 பகுதிகளை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். மீதி பார்க்க வேண்டிய இந்த 3 பகுதிகளையும் நாம் இந்த தொடரிலே பார்க்க வேண்டியது இருக்கிறது. பகுதி 1 என்ன பார்த்தோம்? லோத்து தூதர்களுக்கு செய்த விருந்து. அந்த விருந்து ஆபிரகாம் செய்த விருந்துக்கும் லோத்து செய்த விருந்திற்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம். பகுதி 2 லோத்தின் இடத்தில் தூதர்களுக்கு நிகழ்ந்த கொடுமை. ஆதியாகமம் 19 4 முதல் 9. பகுதி 3 லோத்துவுக்கு தூதர்கள் கொடுத்த கடைசி வாய்ப்பு. இந்த அதிகாரத்தில் லோத்துவுக்கு தூதர்கள் கொடுத்த கடைசி வாய்ப்பு. ஆதியாகமம் 19 10 முதல் 15 வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இந்த பகுதியில் சொல்ற செய்திகளை பார்ப்போம். என்ன செய்தி சொல்லுகிறது? பகுதி 3 லோத்துவுக்கு தூதர்கள் கொடுத்த கடைசி வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ். அன்று இரவு நம்பர் 1 தூதர்கள் லோத்தை அந்த மனுஷர்களிடமிருந்து காப்பாற்றினர். 19 10. அப்போ அந்த மனுஷர்கள் லோத்துவை நெருக்கினார்கள் அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்படி நெருக்கிறப்ப இந்த தூதர்கள் கையை நீட்டி லோத்துவை தங்கள் வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டாங்க. சோ லோத்துவை அந்த பொல்லாத மனுஷர் கைகளில் இருந்து தூதர்கள் காப்பாற்றினார்கள். நம்பர் 2 சோதோம் மக்களை இரவெல்லாம் அலுத்து போகும்படி அவர்களை அலைய வைத்தார்கள். 19 11. 19 11 என்ன சொல்லுது? தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். கவனியுங்கள், சிறியோரும் பெரியோரும் ராத்திரியில தூங்கல. அவங்க இந்த வீட்டை சுத்தி இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க. இதே போல இன்னொரு இடத்தை கவனிப்போம். 4ஆம் வசனம் 19:4 வாலிபர் முதல் சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் நாலா திசையிலும் இருந்து வந்து
வீட்டை சூழ்ந்து. அப்படின்னா அந்த ஊரு அந்த பட்டணமோ எந்த அளவுக்கு பாவத்தின் கொடுமையில சகஜமாவும் ஒற்றுமையாவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது. ஒரு இடத்துல வாலிபர் முதல் கிழவர் வர, இன்னொரு இடத்துல சிறியவர் முதல் பெரியவர் வர. அப்ப அந்த ஊரே அந்த அளவுக்கு பேர் போய், பாவத்துக்கு பேர் போய், இது தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு இரவுல இந்த பாவத்தை தூங்காத செய்யறதுக்கு வராங்கன்னா, அந்த பட்டணத்தில் இருந்த பாவத்தின் நிலை எவ்வளவு கொடூரமான நிலையா இருந்திருந்தா தேவ தூதர்களே வந்து விசாரிக்கும்படி இருந்துச்சு. அப்போ அந்த அக்கிரமம் ரொம்ப பெரிய அக்கிரமம். நம்பர் 3, லோத்தின் குடும்பத்தாரை அழைக்கும்படி வாய்ப்பு கொடுத்தனர். கவனிங்க 19:12, ஆதியாகமம் 19:12. அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரனாவது, உன் குமாரத்தைகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்க என்ன வாய்ப்பு? லாஸ்ட் மினிட் கால் இது. எப்படி இருக்கும்? இரவு சாயங்காலத்துல விருந்து சாப்பிட்டாங்க, அந்த விருந்து முடிஞ்சு படுக்க போறாங்க. அதான் சொல்லுது, அவர்கள் படுக்க போகும், தூங்க போகும் முன்னே சத்தம் கேக்குது. வெளியே ஒரே சத்தம், கதவை தட்டுற சத்தம், ஆட்கள் சத்தம், எல்லாம் வந்து ஓடி வீட்டை சூழ்ந்துக்கிறாங்க. இப்ப பரபரப்பாகுது. தூதர்கள் பார்க்கறாங்க, லோத்து வெளியே போய் நிக்கிறான், லோத்தை அடிக்கிறதுக்கு வராங்க, லோத்தோட வாக்குவாதம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. இனி லோத்து அங்க இருக்க முடியாத நிலை வரப்ப தூதர்கள் கையை நீட்டி லோத்த உள்ள இழுக்கிறாங்க, கதவை அடைக்கிறாங்க, இரவெல்லாம் அவங்கள சுத்தி ஓட வைக்கிறாங்க, அலுத்து போகும்படி ஓடுறாங்க. இதுக்கு மேல இங்க பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு பரபரப்பா ஒரு காரியத்தை இப்ப தொடங்குறாங்க. என்ன சொல்றாங்க? லோத்து, இப்ப நாங்க உனக்கு யாருன்னா இங்க இருக்கிறாங்களா? இந்த வீட்டுல, இந்த ஊர்ல உன் பிள்ளைங்க, மகள்ங்க, வேற யாருன்னா சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? அவங்களெல்லாம் இப்ப கூப்பிடு, நாங்க இந்த ஊரை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பார்க்காத இரவு இது, எதிர்பார்க்காத இரவு. நான் ஏற்கனவே சொன்னேன், லோத்து ஆல்ரெடி அந்த ஊர்ல ஃபார்ம் ஆயிட்டான், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், செல்வம் செழித்து இருக்குது, எல்லா வளங்களும் கொளுத்த ஊர்ல இவன் போய் ஏற்கனவே செட்டில் ஆனா, இவன் போய் அந்த ஊர்ல குடியேறும் பொழுது இவனுக்கு ஆடு மாடுகள் மந்தையெல்லாம் பெருத்திருந்தது. இவன் அதை தெரிஞ்சுதான் அந்த ஊருக்கு போனான், அந்த ஊர் செழிப்புன்னு. ஆக லோத் அந்த ஊர்ல போய் குடியேறின நாள் முதற்கொண்டு அவன் பணக்காரனாக செல்வந்தனாகவே இருக்கிறான். அதற்கு பிறகு அவன் ஊர்ல அவன் வளம் பெருகி இருக்கும், செல்வம் பெருகி இருக்கும். அவன் சோதோமின் வாசலில உட்கார்ந்தான் என்ற செய்தி அவன் சோதோமில பெயர் பெற்றவனாக முக்கிய நபராக இருந்தான் என்பதுக்கு அடையாளம். சோதோமில எல்லாரும் பணக்காரராயிருந்தார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. அந்த சோதோமில சமுதாயம் சீர்கெட்டு, இதுதான் பாவம், இதற்கு தான் கூச்சப்படுகிறோம் என்று ஒன்றுமே கிடையாது. கூச்ச நாச்சம் இல்லாத பாவத்தை செய்வதற்கு அந்த மக்கள் தயாராயிருந்தார்கள். ஆனால் இந்த ஊரில் இவன் போய் குடியேறி விட்டதால் அதிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. அந்த ஊரின் பாவங்கள் அவனுக்கு பார்த்து பழகி போனது. அதிலே அவன் சம்பந்தப்படவில்லை என்றாலும் அவன் அந்த ஊரிலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்குரிய நிலமும் வீடும் மந்தையும் அந்த ஊரில் பட்டணத்திலும் இருக்கிறது. அதனால் அவன் இருதயம் வாதித்துக் கொண்டே இருக்கிறது. பல வருஷம் இருதயம் வாதிக்கப்படும். எவ்வளவு வருஷம் தான் வாதிக்கும்? அதுக்கு ஒரு முடிவு முதல்ல செஞ்சிருக்கணும். அப்போ இருதயமும் வாதிக்குது, அதையும் சரி செய்ய முடியல. தன்னுடைய நிலமும் பொருளும் சோதோம்ல இருக்குது, அதையும் விட்டு வர முடியல. இந்த குடும்பம் விசுவாச குடும்பத்துக்கு எந்த வகையிலும் இவங்களுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஃபெய்த் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியல, ஃபெய்த்ஃபுல் பீப்புளா அப்படின்னு சொல்ல முடியல, ஜெபிக்கிற மக்கள் அப்படின்னு இவங்களை சொல்ல முடியல. இவங்க தேவனை அறிஞ்சவங்க, அதே நேரத்தில்
பொருளாதார காரியங்களில, உலக காரியங்களில தங்களை அப்படியே வித்து போட்டுட்டாங்க. அதுல இருந்து வெளியே வர முடியல. பொருளாசை என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த அதிகாரம் சில இடங்களில வெளிப்படையாய் சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் முடிவையும் சொல்லி இருக்கிறது. இங்க என்ன நடந்தது? உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க சீக்கிரமா உங்க வீட்டுல யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏதோ வந்தாங்க, ரிசீவ் பண்ணோம், விருந்து கொடுத்தோம், படுக்க போனோன்னு போனாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இரவு கசப்பான இரவா தொடங்கிட்டு அவங்க திடீர்னு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றாங்க. என்ன செய்தி? குறிப்பு 4, சோதோமை அழிக்க போகிறோம் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 19, 13. குறிப்பு 5, அந்த அறிவிப்புல உனக்கு உன் குடும்பத்தார் யாருன்னா இருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு, உன் மருமக்கள் யாருன்னா இருக்கிறாங்களா அதையும் கேட்டுட்டு, லோத்தின் மூலமா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்படி அறிவிக்கிறாங்க. தேவன் பாருங்க, ஒரு ஆபத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தாம் பிள்ளைங்களுக்கும் அந்த பிள்ளைகள் மூலமா இருக்கிற மற்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுக்கிற வாய்ப்பு மாதிரி சோதோம் மக்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. திருந்தல. லோத்துக்கு இப்ப பேசுறப்ப, உன் குடும்பத்துல உன் மருமக்கள் மாறுங்க, உன் பிள்ளைங்க, மகள்ங்க, மகன்க, உறவினருங்க யாருன்னா இருக்கிறாங்களா அவங்கள போய் கூப்பிடு, நாங்க சோதோமை அழிக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி இருக்கும் அன்னைக்கு ராத்திரி? யோசித்து பாருங்க. நாங்க சோதோமை அழிக்க போறோம் அப்படின்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. எல்லாம் சேர்த்து வச்சு வாழ்ற ஒரு மனுஷன் இன்னைக்கு ராத்திரியோட எல்லாம் முடியுது, அழிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா என்ன நினைப்பான்? சோ அவங்களால இந்த அதிர்ச்சியான செய்தியை தாங்க முடியல. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல லோத்தின் மனைவியோ லோத்தின் மகள்களோ இந்த செய்தியை கேட்டு அப்படியே பிரமிச்சாயிட்டாங்க. கடைசியா என்ன பண்றாங்க? லோத்து போய் அவங்க மருமகன் கிட்ட சொல்றாரு இந்த செய்தியை. பதட்டமா இருக்கும். இரவு போய் கதவை தட்டி தான் மகள்களை மனமுடிக்க போற ஆண் பிள்ளைங்க வீட்டுக்கு போய், இன்னைக்கு ராத்திரி சோதோமை அழிக்க போறாங்களாம், வந்துருங்க எங்க கூட அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? ஒருவேளை 2 வீட்டுக்கு போயிருப்பாரு லோத்து. ஏன்னா 2 பெண் பிள்ளைகளுக்கு 2 ஆண் பிள்ளைங்க வீடு, மருமகள் அப்படின்னு சொல்லுது. 2 வீட்டுக்கு போனோம். தட்டி செய்தியை சொன்னதும் அந்த 2 மருமகன்களும் இந்த மாமனார் சொன்ன செய்தியை கேட்டு பரியாசம் போல நினைச்சாங்க. அப்போ இவங்க குடும்பத்துல தேவ பக்திக்குரியவங்க யாருமே இல்லை அப்படின்னு தெரியுது. மகள்கள் முக்கியம், நம்ம தெரிந்தெடுக்கிற மருமகன்கள் கூட ரொம்ப முக்கியம். லோத்தினுடைய மருமகன்க லோத்து சொன்ன காரியத்தை கேட்டு அவங்க சொல்றாங்க, பரியாசம் போல அவங்களுக்கு காணப்பட்டுச்சான். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க. என்ன மாமா நீங்க ராத்திரில வந்து என்னென்னோ பேசுறீங்க, என்ன நீங்க நடு ராத்திரில வந்து என்னென்னோ சொல்றீங்க, நீங்க உட்காருங்க. லோத்து அவசரமா இருக்குது. இல்ல, என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என் வீட்டுல இருக்கிறாங்க தூதரங்க, இன்னைக்கு ராத்திரி அழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்கள பார்த்த எனக்கு நல்லா தெரியும், அவங்க தேவ தூதர்கள், அவங்க தேவ குமாரர் போல இருக்கிறாங்க, அவங்க மூலியமா தான் எனக்கு வந்துச்சு, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ல கூட அவனுங்க கேட்கவே இல்லை. அப்போ இந்த அதிகாரத்துல ஒரு முழு குடும்பம் தேவனுடைய எச்சரிப்பை எப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க, தள்ளுறாங்கன்றத இது எல்லாருக்குமே உதாரணம். இயேசு சொன்னாரு, கடைசி நாட்கள்ல, உலகத்தின் கடைசி நாட்கள்ல லோத்து நாட்கள் போல இருக்கும் அப்படின்னு. இங்க லோத்தின் நாட்கள் இப்படிதான் இருந்துச்சு.
எல்லாரும் ஒரே பொருளாசையில பொருட்களை தேடி தேடி ஓடி அதையே நினைக்கிறான். ஒரு காலத்துல ஜனங்க சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க. எல்லாரும் உழைச்சிட்டு வந்து சாயங்காலத்துல சினிமா தியேட்டருக்கு போவாங்க. ஜனங்கள்லாம் சினிமா பக்கம் சாஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு காலம் வந்துச்சு, ஜனங்கள்லாம் அரசியல் பக்கம் சாஞ்சாங்க. எல்லாரும் ஒரு கட்சி, எல்லாரும் ஒரு கட்சிக்கு கொடி தூக்கி அரசியலை பேசுறாங்க, அரசியல் தலைவர்களை பின்பற்றினாங்க, அரசியல் சார்பா அவங்க வாழ்ந்தாங்க. எப்பவுமே அரசியல் பேசிக்கொண்டு இருப்பாங்க. இந்த காலமெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு காலம் வந்திருக்குது, எல்லாருமே பொருள் சேர்க்கிற காலம். பொருளாதாரம், பொருள் பொருள் பொருள். எல்லாரும் எங்க ஓடுறாங்க? பொருளை சேர்க்க, பணத்தை சேர்க்க. எல்லாரும் எதுக்கு உழைக்கிறாங்க? பொருள், பணம். எல்லாரும் ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்க? பொருள், பணம். எல்லாரும் ஏன் நிலத்தை வாங்கணும், வீட்டை வாங்கணும், பொருளை வாங்கணும், வீட்டுக்கு மேல வீட்டை வாங்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசை பெருத்தெடுத்து நிக்குது. எல்லா வியாபாரிகளும் தாங்கள் செய்யற வியாபாரத்துல திருப்தியை அடையல. ஒரு வியாபாரம் இருக்கிறப்போ அதே வியாபாரத்தை ஊரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, திருப்தி வரல. ஏன் வரல? எல்லாருக்குள்ளும் அந்த பொருள் ஆசை, இடம் ஆசை, நிலம் ஆசை, பண ஆசை, இந்த ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்ற எண்ணம், பெருக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாரையுமே ஆக்கிரமிச்சு இருக்குது. இதுதான் லோத்தின் நாட்கள்ல இருந்தது போல இந்த கடைசி நாட்கள்ல எல்லாருக்குள்ளும் இந்த எண்ணம் வந்துருச்சு. எல்லா நாட்டுல இருக்கிற ஜனங்களுக்கும் இருக்குது, எல்லா நாட்டிலும் இந்த எண்ணம் இருக்குது. எல்லாருக்கும் நேரம் கிடைக்கல, பரபரப்பா ஓடுறோம். ஏன், எதுக்கு ஓடுறோம்? ஏன் இப்படி ஓய்வில்லாம பரபரப்பா இயங்குறோம்? என்ன காரணம்? எதுக்காக இதை செய்யறோம் தெரியல. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே இருக்கிறோம், எல்லாரும் வேலை செய்யறோம். கணவன் வேலை செய்யறான், மனைவி வேலை செய்யறா, பிள்ளைங்க வேலை செய்யறாங்க, மாமனார் வேலை செய்யறாரு, மாமியார் வேலை செய்யறாரு, எல்லாரும் வேலை செய்ய வைக்கிறோம். ஏன், என்ன செய்ய போறோன்னே தெரியல. காரணம், எல்லாருக்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம இடத்தை வாங்கணும், வீட்டை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், பணத்தை சேர்க்கணும், பேர் பெறணும், உயரணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ள இருக்குது. இது கடைசி காலத்துக்குரிய அறிகுறி. இது வெறும் விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இந்த எண்ணம் வந்துருச்சு. எல்லாருக்குமே. இப்போ லோத்துக்கு இந்த செய்தி வந்ததும் இவங்களால பிரமிச்சு நிக்கிறாங்க. உடனே போய் கூப்பிடுங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்கும்? லாஸ்ட் நைட்டு, லாஸ்ட் கால், லாஸ்ட் டோர் சத்தம் கேக்குது. போய் கூப்பிட்டா சொல்ற, சிரிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு துணைகளை தேடுறப்ப முதல்லயே இதை கவனிக்கணும். மணி ஓரியன்டா, மெட்டீரியல் ஓரியன்டா, ஆல்வேஸ் ஜாப் ஓரியன்டா. மனைவிய நேசிக்கல, ஒர்க்க நேசிக்கிற ஆட்கள் எவ்வளவு பேர்? வேலையை நேசிக்கிற ஆட்கள், பணத்தை நேசிக்கிற ஆட்கள், வெளிநாட்டை நேசிக்கிற ஆட்கள். ஆல்வேஸ் அவங்களுடைய அன்பு மனுஷன் மேல இல்ல, பொருள் மேல இருக்குது. இது இந்த காலத்துல அதிகமா இருக்குது. அதனாலதான் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பார்ட்னரை தேடுறப்ப அந்த பார்ட்னர் தேவனை நேசிக்கிறானா நேசிக்கிறாளா அப்படின்ற முதல் டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் பண்ணலனா பின்னால விளைவுகளை சந்திக்க நேருது. திருமண நிகழ்ச்சி ஒரு நாள் வேலை, திருமண வரவேற்பு ஒரு நாள் வேலை. ஆனா அதுக்கு பிறகு இருக்கிறத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்றது, அது ரொம்ப பெருசு. அது ரொம்ப பெருசு. ஒரு நாள் வேலைக்கு செலவு செய்யறத கவனத்தை விட ஒரு பெரிய வாழ்க்கைக்கு வாழ போறோமே, அந்த வாழ்க்கைக்கு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அநேகர் எங்க தவறு செய்யறாங்க? பையன் நல்லா வேலை செய்யறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா கொடுக்கறேன்னு சொன்னாங்க.
எல்லாம் ஒரு நாள் வேலை. கல்யாண செலவு அவங்களே எடுத்துக்கிறேன்னாங்க, ஒரு நாள் வேலை. பையனுக்கு என்ன தேவையோ எல்லாமே பொண்ணு வீட்டுக்காரர் செய்யறேன்னாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஏன் பொண்ணுக்கு தான் எல்லாம் கொடுக்கறாங்களே, பையனுக்கு எல்லாம் செய்யறாங்களே, பொண்ணு வசதியானவோ, குட், ஒரு நாள் வேலை. ரிசப்ஷன் ஆகட்டும், என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், வெட்டிங் ஆகட்டும், ரிசப்ஷன் ஆகட்டும், எல்லாம் ஒன் டே பிளான், ஒன் டே. ஆனா அது முடிஞ்ச பிறகு ஒரு லைஃப் இருக்கு, அது ரொம்ப பெருசு. அப்பதான் நிஜம் தெரியும், எதுக்கு, யாரு, ஏன் அப்படின்னு. கார் வாங்கறது பெருசு இல்ல, வரதட்சணை வாங்கறது பெருசு இல்ல. இதெல்லாம் உன் இருதயத்தை வெளிப்படுத்துது. ஒரு 100 சவரன் கேட்டு 200 சவரன் கேட்டு எத்தனை கல்யாணம் நிக்குது? வரதட்சணை கொடுக்கலன்னு எத்தனை கல்யாணம் நிக்குது? பெண் வீட்டார் சரியா கவனிக்கலன்னு எத்தனை கல்யாணம் நிக்குது? அப்போ இருதயம் எது மேல இருக்குது? அந்த பொருள் மேல. அந்த பொருளுக்காக அந்த பெண்ணை கட்டுறோம், இல்ல அந்த பொருளுக்காக அந்த பையனை கட்டுறோம். இங்க லோத்தினுடைய மருமகன்கள் கூட நல்ல பசங்களா இருந்திருக்கலாம், ஆனால் தேவ எச்சரிப்பு வரப்ப அவங்க அதை பரியாசமா நினைக்கிறாங்க. இதுல இருந்து இப்பதான் தெரியுது, மாமனார் வந்து கூப்பிட்டதும் மதிக்காத மருமக, பரியாசம் பண்ற மருமக, கடைசி செய்தியை கேட்டா சிரிக்கிற மருமக, தேவனுடைய ஆபத்தை சொல்ல வந்த மனுஷனை பார்த்து பரியாசம் பண்ற மருமகன்கள் இருந்தா எப்படி அவன் விசுவாசத்துல வளருவான்? இவன்களை கட்டுற பெண்கள் எப்படி பயபக்திக்குரிய குடும்பமா இருக்கும்? இதோட நிக்கல. ஃபர்ஸ்ட் கால், இந்த கால் சொல்லுது, இந்த அழைப்பு, போய் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, அப்படி எல்லாரும் அழைச்சிட்டு வா. அவனுக்கு ஃபர்ஸ்டா தெரிஞ்சது தான் மகள்களை கட்ட போற மகன்களை. முதல் ஆப்ஷன். எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். ஒரு ஆபத்து வருதுன்னா முதல்ல யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லணும்? க்ளோஸா இருக்கிற ஆட்கள். எவ்வளவு பேர் அங்க இருந்திருக்கலாம், ஆனா லோத்து க்ளோஸா இருக்கிற ஆட்களுக்கு போய் முதல்ல சொல்றான், என் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிக்க போற, கட்ட போற ஆண் பசங்க இவனுங்க தான். ஆனா அந்த பசங்க அந்த அழைப்பை பரியாசம் பண்ணாங்க. இது மருமகன்மார்களுக்கு பெரிய எச்சரிக்கை. மருமகன்மார்களே, என் செய்தியை கேட்கிற வாலிபர்களே, நீங்க திருமணம் ஆகி இருக்கலாம் அல்லது திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கலாம். ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்கிற மருமகன்மார்களே கவனிங்க, எச்சரிப்ப பரியாசம் பண்ணக்கூடாது, தேவ பக்திய பரியாசம் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த லாஸ்ட் கால் எப்ப வந்தாலும் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இவங்க ஆயத்தமா இல்ல, இந்த முழு குடும்பமே ஆயத்தமா இல்ல. இன்னைக்கு நைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சோதோம அழிக்க போறோம்னு. பரபரப்பாயிடுச்சு வீடு. சோ பரியாசம் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வராரு இவரு. கவனிங்க, இவரு 14, 19, 14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினாங்க. கவனிங்க, ஏன் துரிதப்படுத்துறாங்கன்னா, இவங்களால எதையுமே செய்ய முடியல. அவரும் வந்துட்டாரு, போய் கேட்டுட்டு லோத்து போனாரு, மருமக்கன்மார்களை பார்த்தாரு, பேசினாரு. அவங்க பரியாசம் பண்ணாங்க, கெஞ்சினாரு, வந்துருங்கன்னு கெஞ்சி இருப்பாரு. ஆனா அவங்க வரல. வீட்டுக்கு வராரு, இரவு பதட்டமா இருக்கும், நடந்து வந்திருக்க மாட்டாரு, ஓடி வந்திருப்பாரு. வந்து எதை எடுக்கிறது அவங்களுக்கு தெரியல, என்ன பண்றது தெரியல, எல்லாரும் டிலே பண்றாங்க. கிழக்கு வெளுக்க போது அவங்க வெளியே வர முடியல. ஏன்னா
அவங்களால இந்த செய்தியும் அதிர்ச்சி, இந்த வீட்டையும் அவர்கள் சொத்தையும் விட்டுட்டு வர அதிர்ச்சி. யோசிங்க, அவங்களுக்கு மந்தை ஏற்கனவே இருந்துச்சு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்துச்சு. அதனால தான் பிரிஞ்சாங்க. அது பெரிய மனஸ்தாபமாகி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ லோத்துக்கு மந்தைகள் பெருகுச்சின்னு இருக்குது. நிலம் தாங்கல அப்படின்னு சொல்லுது. சோதோமுக்கு லோத்து போன பிறகு கூட அவ்வளோ மந்தைகள் பெருத்திருக்கும். இந்த மந்தைகள் நிலை என்ன, எவ்வளோ மந்தைகள், எவ்வளோ ஆயிரக்கணக்கு, இந்த மந்தைகள் மூலமா வந்த வருமானம் என்ன, லோத்து சோதோமன் வாசல்ல உட்கார்ந்து செஞ்ச தொழில், அந்த தொழில வந்த வருமானம் என்ன, நிலத்துல வந்த வருமானம், மந்தையில வந்த வருமானம், இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய செல்வம். இப்ப விட்டுட்டு வர முடியல. எந்த மனுஷனாலே முடியாது. ஏன்னா அது அவன் வாழ்க்கையெல்லாம் அதுக்காக உழைச்சி சேர்த்தது. நேரம் செலவு பண்ணி, நாட்கள் செலவு பண்ணி, ஆட்கள் செலவு பண்ணி செஞ்சது. ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வர முடியும்? இவங்க தயங்குறாங்க. அப்ப துரிதப்படுத்தினாங்க. சோ பகுதி 3 என்ன சொல்லுது? கடைசி வாய்ப்பு எல்லாருக்கும். லோத்துக்கு, லோத்து மனைவிக்கு, லோத்து மகளுக்கு, லோத்து மகளை கட்ட போற மருமகன்களுக்கு, எல்லாருக்கும் லாஸ்ட் கால். இப்போ அடுத்தது இவங்க துரிதப்படுத்துறாங்க. அவங்க வெளியே வரல. பகுதி 4 லோத்துவை காப்பாற்ற தூதர்கள் செய்யற காரியங்கள். தூதர்கள் என்ன செய்யறாங்க? 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19:16 முதல். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். 15 16 கவனிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த வேர்டு அது எதை சொல்லுதுன்னா, அந்த பரபரப்பான இரவு, பரபரப்பான செய்தி, அவனுடைய குடும்பத்தில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சு பார்ப்போம். நம்ம இருந்தா என்ன செய்வோம்? அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் தாமதிக்கிறான்னா, என்ன செய்யறதுன்னு தெரியல, எதை விடுறதுன்னு தெரியல, எதை எடுக்கிறதுன்னு தெரியல, வெளியே போக முடியல, எதை விட்டுட்டு போக முடியல. இவ்வளவு சேர்த்துட்டு எப்படி ஒரு மனுஷியால குடும்பத்தால விட்டு போக? இதுதான் பிரச்சனை. ஓகே, தாமதித்து கொண்டிருக்கிறான். கிழக்கு வெளுக்குது, தூதர்கள் நிக்கிறாங்க, நேரம் ஆயிட்டே இருக்குது. கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வேலையை செய்யணும். சோ பரபரப்பான எவ்ரி மினிட் கவுண்டிங்ல இருக்குது. எவ்ரி மினிட் இவங்க அங்க போறாங்க, இங்க வராங்க, அங்க போறாங்க, என்ன செய்து முடிச்சு பாக்குறாங்க. பெண்கள் எல்லாம் நிக்குது, மனைவி நிக்கிறா, ஓடுற, எல்லாம் பரபரப்பான இரவு. தூதர்கள் பொறுத்து பார்த்தாங்க, வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இவங்க வந்தது, வேலை ஸ்டார்ட் ஆயிட்டு. தூதர்கள் வந்த வேலை ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்போ வெயிட் பண்றாங்க, வருவான்னு. வரல. லோத்தும் வரல, லோத்து மனைவி வரல, மகள்கள் வரல. வெயிட்டிங்ல நிக்கிறாங்க, தூதர்கள் நிக்கிறாங்க, வெயிட் பண்றாங்க, பாக்குறாங்க. டைம் ஆகுது. தாமதித்து கொண்டிருக்கிறான். கடைசியா பார்த்தாங்க, நோ, நீ வரமாட்ட, எனக்கு தெரியும், லெட்ஸ் கோ. கையை பிடிச்சாங்க 2 தூதரும். ஒரு தூதன் ஒரு பக்கம் லோத்துவ, இன்னொரு பக்கம் லோத்தின் மனைவி கையை பிடிச்சாங்க. இன்னொரு தூதன் லோத்தினுடைய 2 மகள்கள், ஒரு கையில ஒரு மகள், இன்னொரு கையில இன்னொரு மகள். 2 தூதரும் 2 பேரையும் இழுத்துட்டு, லெட்ஸ் கோ, நீங்க நிக்க மாட்டீங்க, வர மாட்டீங்க தெரியும், போலாம் அப்படின்னு இவங்க வாய்ஸை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாய்ஸை ரைஸ் பண்ணி, ஓகே,
உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் டே, இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது, கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இதுக்கு மேல அந்த வீட்டுல எதுவுமே எடுக்க முடியல. வெறும் கை தான், இப்போ கையை தான் பிடிச்சாச்சு, வெறும் கை, கட்டின துணியோட வெறும் கை. வாழ்க்கைன்றது இதுதான். எவ்வளவுதான் சேர்த்தாலும் லாஸ்ட் இரவு ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வாழ்க்கைன்றது இதுதான். உயிரோடு இருக்கிறப்ப சேர்க்கலாம், உழைக்கலாம், சேர்க்கறதுக்கு உழைக்கலாம். ஆனால் கடைசி இரவு ஒண்ணுமே கையில வராது, ஒண்ணுமே கூட வராது. இத தெரிஞ்சு கூட மனுஷன் திருந்தல. இத தெரிஞ்சு கூட மனுஷனுக்கு புத்தி வரல. இத தெரிஞ்சு கூட மனுஷனுக்கு பொருள் அசைவிடல. இத தெரிஞ்சு கூட அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு சேர்க்கணும்ன்ற அந்த அக்கிரம குணம் மாறல. இத தெரிஞ்சு கூட போதும் அப்படின்ற இருதயம் வரல. ஏன்? அதான் மனுஷ குணம். கைய பிடிச்சிட்டாங்க, போலாம், லெட்ஸ் கோ. எப்படி இருக்கும்? கிழக்கு வெளுக்க போது, டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு ராத்திரியே இந்த டார்கெட் அவங்க செஞ்சு முடிக்கணும். 2 பேர் வந்தது அதுதான். அந்த ராத்திரி முழுசும் யாரும் தூங்கல. அவங்க சாப்பிட்ட பிறகு வெளியே இருந்த ஆண்கள் ஒரே சத்தம். அது ராத்திரியெல்லாம் அவங்க ரவுண்ட் அடிச்சாங்க. அதுக்கு பிறகு களைச்சு போயிருப்பான், ஒவ்வொருத்தனும் களைச்சு போயிருப்பான். களைச்சு ரோட்லயே விழுந்தானோ வீட்டில் போய் விழுந்தானோ தெரியல. ஆனா எல்லா ஆண்களும் களைச்சு ராத்திரில தூங்கி இருந்திருப்பான், வீதியிலே தூங்கி இருந்திருப்பான். ஆனால் இவங்க தூங்கல. லோத்தின் குடும்பம் ராத்திரி எல்லாம் தூங்கல. அந்த இரவு ரொம்ப பயங்கரமான இரவு. சரி, தூதர்கள் என்ன செஞ்சாங்க? காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. காப்பாத்த செஞ்ச உதவிகளை பார்ப்போம். நம்பர் 1, தூதர்கள் லோத்தின் குடும்பத்தின் யாவரையும் அழைக்க கூறினர். எல்லாரையும் அழைச்சுக்கோன்னாங்க. நம்பர் 2, தூதர்கள் சோதோமை அழிக்க போகும் அறிவிப்பை கூறினர். அதை கூட மறைக்கல, நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நம்பர் 3, தூதர்கள் லோத்துவ புறப்படும்படி துரிதப்படுத்தினாங்க. அது என்ன துரிதப்படுத்தினாங்க? சீக்கிரம்பா, சீக்கிரம்பா, டைம் ஆச்சுப்பா, லோத்து டைம் ஆச்சு, சீக்கிரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, துரிதப்படுத்துறாங்க. நாங்க நிக்கிறோம், சீக்கிரம், டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், துரிதப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஒன்னும் நடக்கல. நம்பர் 4, தூதர்கள் லோத்துவின் கையை பிடிச்சு வெளியே கொண்டு போனாங்க. கையை பிடிச்சு வெளியே கொண்டு போறாங்க. நம்பர் 5, தூதர்கள் லோத்தின் குடும்பத்துக்கு வழி சொல்றாங்க. இப்போ கையை பிடிச்சிட்டாங்க, நடக்கிறாங்க. இழுத்துட்டு போறாத குறை தான் இது, இழுத்துட்டு போகாத குறை. அவங்க இங்கிருந்து தப்ப முடியாது. ஓகே, என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன 4 வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த 4 வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுற வார்த்தை. நம்பர் 1, ஜீவன் தப்ப ஓடிப்போ. நம்பர் 2, பின்னிட்டு பாராதே. நம்பர் 3, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நம்பர் 4, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அப்போ ஜீவன் தப்ப ஓடிப்போ. உன் ஜீவன் ரொம்ப முக்கியம், நீங்க இருக்காத, இங்கிருந்து ஓடிடு அப்படின்றாங்க. ஓடுறப்ப பின்னிட்டு பாத்துறாத, பின்னிட்டு பார்க்காத. இந்த சமபூமியில எங்குமே நின்றாத. இந்த ஊர்ல, இந்த சமபூமி, இந்த சோதோம்ல எங்குமே நிக்காத. நீ அழியாதபடிக்கு பத்திரமா மலைக்கு ஓடிடு அப்படின்றாங்க. இந்த 4 செய்திகளும் ஆவிக்குரிய செய்திகள், ஆவிக்குரியவர்களுக்கு சொல்ற செய்தி. ஜீவன் தப்ப ஓடு அப்படின்னு செய்தி. ஓடிப்போ என்ற வார்த்தை
ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடணும் அப்படின்றதுக்கு முக்கியமான வேர்டு அது. ஓடு. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம், ஓடு. சோ ஒவ்வொருவருமே ஜீவன் தப்ப ஓடணும். அவங்க ஜீவன் முக்கியம். உன் ஜீவன் தப்பிக்கிறதுக்கு நீ ஓடித்தான் ஆகணும், நிக்க கூடாது. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத, பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, நிக்காத, உட்காராத, ஆனா ஓடு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனையில அப்படியே நீ நிக்கவும் வேணா, நடக்கவும் வேணா. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, ஓட்டம், ஓடிடு. அப்போ அந்த வசனத்துல கூட இந்த ஓட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. நிக்காத, நடக்காத, பார்க்காத, ஓடிடு. ஓகே, பின்னிட்டு பாராத. யாருக்கு பேசுறாங்க? இவன் ஒரு நீதிமானுடைய குடும்பத்துக்கு பேசுறாங்க, விசுவாச குடும்பத்துக்கு பேசுறாங்க. அவன் ஆல்ரெடி கூல்ட் ஆஃப், குளிர்ந்து போனான். பின்னிட்டு பாத்துறாத. நீ பின்னிட்டு பார்த்து திரும்பி கொண்டு வந்துட போற. ஏற்கனவே நீ லேட் பண்ண, வான்னு சொன்ன, வரல. நீ தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. நாங்க துரிதப்படுத்திட்டே இருந்தோம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. நடுவுல நாங்க விட்டுட்டு போயிட்ட பிறகு திரும்பி வந்து பின்னிட்டு பாத்துறாத. பின்னிட்டு பார்க்காத. விட்டு வந்ததை பின்னிட்டு பார்க்காத. ஆவிக்குரிய பாடம், ஆவிக்குரியவங்களுக்கு சொல்ற இரண்டாவது செய்தி, நீ விட்டுட்டு வந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காத. திரும்பி பார்க்காத. விட்டுட்டு வந்த பழைய உலகத்தை திரும்பி பார்க்காத. விட்டுட்டு வந்த பழைய துன்மார்க்க செயல்களை, வியாபாரத்தை, தவறான காரியங்களை பின்னிட்டு பார்க்காத. ஏன்னா நீ ஓடிடு. இங்க வேண்டாம். நீ ஓட வந்தவன், ஓடிக்கொண்டே இரு. ஓகே, 3, இந்த சமபூமியில எங்க நில்லாத. திருப்தி ஆயிடாத, சமமா இருக்குதுன்னு. இது சமபூமி அழகா இருக்குது, திருப்தி ஆயிடாத. இங்க நிக்கிறதுக்கே உனக்கு அலௌட் கிடையாது. நிக்காத, நின்னுடாத, தேங்கிடாத. போதும்னு சொல்லி நின்னுடாத. ரொம்ப பேரு நின்னுட்டாங்க. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நின்னுட்டு கிடக்குது, ரன்னிங்ல இல்ல. ஏன்? பின்னிட்டு பார்க்கிற எண்ணமும் இருக்குது, ரன்னிங் ஓடவும் முடியல, இப்ப தேங்கி கிடக்குறாங்க. இங்க நின்னுடாத அப்படின்னு எச்சரிக்கை. அப்புறம் சொல்றாரு, பார், உன்னை காப்பாத்ததான் நான் வந்தேன். உன் ஜீவன் தப்ப ஓடிடு. நீ இன்னும் பெஸ்டா சொல்றேன், மலைக்கு ஓடிடு. அழியாதபடி மலைக்கு ஓடு அப்படின்றார். தூதர்கள் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. எந்த மலைக்கு ஓடணும் அப்படின்னு அவனுக்கு காட்டுறாரு. ஆனா அவன் அதை காதுல வாங்கல. புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு கூட மலைக்கு போ அப்படின்றாங்க. எந்த மலை? நீங்க நிக்கிற ஒரே மலை கிறிஸ்து என்ற கண்மலை. அந்த கண்மலைக்கு போனா அழிய மாட்ட. அந்த கண்மலையில இருந்தா அழிய மாட்ட. அழியாதபடி மலைக்கு போ. பவுல் எழுதுறப்ப கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வாஸ்தா அதுல சொல்றாரு, அவர்கள் குடித்த தண்ணீர், அவர்கள் சாப்பிட்ட ஆகாரம், இதை குறிச்சு எழுதுறப்ப எழுதுறாரு, எல்லாரும் ஒரே பானத்தை குடிச்சாங்க, எல்லாரும் ஒரே தண்ணீரை தாகம் தீர்க்கப்பட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கடந்து போனாங்க, எல்லாரும் ஒரே மேகத்தினால ஞானஸ்தானம் அடைஞ்சாங்க. அந்த கண்மலையில தண்ணீரை குடிச்சாங்கல்ல, அந்த கண்மலை கிறிஸ்து அப்படின்றாரு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அழியாதபடி எங்க இடம் இருக்குன்னா கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது. அந்த கிறிஸ்து எனும் மலை தான்
உன்னை அழியாது காக்கிற மலை வேற எந்த மலையும் இல்லை. நீ மலைமலையா போலாம், ஏன் திருப்தி வரல? எத்தனை மலை ஏறி இருக்கிற, திருப்தி வரலையே. ஆனா உன்னை திருப்தி செய்யற ஒரே மலை கிறிஸ்து எனும் கண்மலை. அங்க வந்தாதான் உனக்கு திருப்தி இருக்கும். அங்க வந்தா அழிய மாட்ட, உன் ஜீவன் காக்கப்படும். அங்க வந்தா நீ சாக மாட்ட, பிழைப்ப. தூதர்கள் சொல்றாங்க. ஓகே, வேற என்ன சொன்னாங்க? தூதர்கள் லோத்து கேட்டுக்கொண்ட இடத்தை அனுமதிக்கிறாங்க. இங்க பாருங்க, இவன் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றான். திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றான். என்ன சொன்னாங்க? நீ வான்னு கூப்பிட்டாங்க, கைய பிடிச்சாங்க, இழுத்துட்டு போறாங்க. பாரு, இந்த ஊர்லயே நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போயிடு அப்படின்னாங்க. அவங்க நல்லது தானே சொல்லி இருப்பாங்க. இவனை காப்பாத்த தானே வந்தாங்க. இவனுக்கு இரவெல்லாம் அவங்க கூட இருந்து ஆலோசனை சொல்லி காத்து அவனை கூட்டிட்டு போனோன்னு வந்தாங்க. அவங்க சொன்ன இடம் கூட இவன் நல்லா இருக்கணும்னு இடத்தை தான் சொன்னாங்க. ஒரு மலைக்கு போயிடுப்பா, இந்த சமபூமியில நில்லாதப்பா, நீ மலைக்கு போயிடு. சோதோம் சமபூமியா இருந்துச்சு, சமவெளியா இருந்துச்சு, அங்க நிக்காத, ஒரு மலைக்கு போயிடுன்னு. இவன் பாருங்க, இந்த புத்தி மாறல. இவ்வளவு முயற்சியை எடுத்து பிரயாசப்பட்டு இவ்வளோ ஆபத்தின் மத்தியில இந்த 4 பேரை காப்பாத்துறதுக்கு வந்து இந்த உதவியை செஞ்சா. அவன் சொல்றான், ஐயோ ஆண்டவனே, என்னை அங்க அனுப்பாதீங்க, என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது. இதோ சின்ன ஊரு, சின்னதா பக்கத்துல இருக்குது, இந்த சோவாருக்கு போயிடுறேன் அப்படின்னா. இது எதை காட்டுது? அவனது மாறாத, திரும்ப திரும்ப மாறாத அந்த புத்தியை காட்டுது. ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி புத்தி இருக்குது, இந்த மனநிலை. என்ன தெரியுமா? என்னதான் நல்லது சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க, அவங்க நினைக்கிறபடி செய்யணும்னு பார்ப்பாங்க. என்னதான் நல்லது சொன்னாலும் அந்த நல்லத புரிஞ்சிக்கிறதுக்கு கூட என்ன வரல. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகல. அந்த வீட்டுல அவங்க அம்மா நல்லா ஜெபம் பண்றவங்க. அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. வருஷம் ஆகுது. அவங்க வர ஆஃபர் எல்லாம் ஒரு குறையா சொல்லியிருந்தாங்க. சரியான ஆஃபர் வரல. வயசு 30 ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரு ஒரு பையனை ரெஃபர் பண்றாரு. இந்த பையனை பாருங்க, உங்க பெண்ணுக்கும் வயசாயிருச்சு, அந்த பையனும் நல்ல பையன், அவனை நீங்க பேசி முடிங்கன்னாரு. அந்த பையன் ஆயத்தமா வந்தான். ஆனா அந்த பெண் வீட்டுக்காரு அந்த பையனை கொஸ்டின் கேட்குறாங்க, நீ என்ன வேலை செய்யற, எவ்வளவு மாச சம்பளம் அப்படின்னு. அவன் சொன்னா, நான் இப்போ சின்ன வேலை தான் செய்யறேன், சின்ன சம்பளம் தான். அது பாஸ்டர் சொன்னாரு, அந்த பையன் நல்ல பையன், நீங்க வேற எதுவும் பார்க்காதீங்க, முதல்ல உங்க பெண்ணு திருமணம் ஆகட்டும் அப்படின்னு. இவங்க அந்த பையனை கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. கடைசியா அந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பையன் டிகிரி படிச்சவன், சரியான வேலை செய்யல. இந்த பெண்ணு வீட்டுக்காரு அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வந்த கடைசி ஆஃபர், நல்ல பையன், விசுவாசி, கிராஜுவேட், வேலை செய்யல, பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணை காப்பாத்துவான், நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்லை. கடைசியில அந்த பையன் வந்து பணம் மிஸ் பண்ணாங்க. 6 மாசம் ஆச்சு, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல. 1 வருஷம் ஆச்சு, அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல. அப்புறம் ஏதோ ஒரு ஆஃபரை வந்துச்சு, கட்டிட்டாங்க. இந்த போனா பாருங்க, வந்த பையன், அந்த பையன் திடீர்னு அப்ளிகேஷன் போட்டான். அவனுக்கு சிஎஸ்ஐல படிக்கிறதுக்கு ஐயருக்கு படிக்க ஆப்ஷன் வந்துச்சு. இப்ப அவன் ஐயர் ஆயிட்டான்.
See, இப்ப ஐயர் பையன், இப்ப அவனுக்கு பலர் பெண்ணு கொடுப்பாங்க. ஆனா அவன் ஒண்ணும் இல்ல, நல்ல பையன், அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க இருதயம் மாறல. நல்லது சொன்ன அன்னைக்கு மாறி இருந்து கண்ணை மூடிட்டு வார்த்தையை கேட்டு இதை செஞ்சிருந்தா இன்னைக்கு அவங்க மருமகன் மகள் எல்லாமே நல்ல ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க மகள் ஐயரு மனைவியா இருந்திருப்பா. சோ அவனுடைய வாழ்க்கை அப்படியே டர்ன் ஆச்சு. இப்ப இந்த நல்லது சொல்லி சொல்லி கேட்காத போனாங்களே, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன்? பலருக்கு என்னதான் நல்லது சொன்னாலும் கேட்கிற இருதயம் வரவே இல்லை. அது பழகி போச்சு, பழகி போச்சு, மறந்துடுச்சு, சென்சிட்டிவ் ஹார்ட் போயிடுச்சு. லோத்துக்கு அப்படி போயிடுச்சு. என்ன பண்ண பாருங்க, லோத்து என்ன பண்ணா? 17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். பாருங்க, இவன் மேல இருக்கிற அக்கறையோட பேசுறான். என்னால அது போக முடியாது, என்னால ஓடி போக முடியாது, இங்க போறேன், இது சின்ன ஊரு, நான் பழைச்சுக்குவேன், நான் அங்க வாழ்வேன். சொல்றது தேவன், தூதர்கள் காப்பாத்தினது அவங்க. வந்து அவங்க வீட்டுல சாப்பிட்டு நீ கிளம்புன்னு கையை பிடிச்சி வெளியே கூட்டு போறது அவங்க இவங்க உயிருக்கு பாதுகாப்பு எடுத்து இவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சு வந்து சொன்னா, இவன் சொல்றான், அப்படியெல்லாம் ஆண்டவரே என்னால முடியாது, இதோ இங்க போறேன், எனக்கு இது பக்கம், இது வசதி, நான் அங்க போனா செத்துருவேன், ஆனா இங்க போனா சாவ மாட்டேன், நான் பழைச்சு பண்றான். இந்த வார்த்தையில இருந்து என்ன தெரியுது? அவன் புத்தி மாறாத மாம்ச புத்தியா இருக்குது. அவன் நினைக்கிறது தான் செய்யணும்னு இருக்குது, அவன் முடிவு பண்ணது தான் நடக்கணும்னு இருக்குது. அதனாலதான் அந்த ஊர்ல இவ்வளோ வருஷம் கொடுமை நடந்து கூட அவன் இதையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காப்பாத்துறது இவனுக்காக, நன்மை செஞ்சது அவங்க இவனுக்காக. அப்ப அவங்க சொன்னதை கேட்டிருக்கணும்ல, கேட்கலையே. எதிர்த்து பேசி எனக்கு 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 இதை செஞ்சு கொடுங்க, நான் இங்க போறேன் அப்படின்றான். சோ உண்மையா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஐயோ தேவனே, என்ன காப்பாத்துனீங்க, நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போறேன், என் கூட நீங்க வாங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த வித்தியாசம். ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் ஆண்டவருக்கு விரோதமா எதிர்த்து பேசல. ஒரு இடத்துல கூட என் சித்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லல. அவங்க வீட்டுல சண்டை வந்துச்சு, ஆகாருக்கும் சாராளுக்கும். சாராள் சொன்னாங்க, நோ, நீங்க அவன் எனக்கு வேண்டாம். அப்ப கூட ஆபிரகாம் சமமா தான் இருந்தாரு, நிதானமா இருந்தாரு, தான் சுயமா எதுவும் செய்யணும்னு நினைக்கல. பார், நீ என்ன நினைக்கிற செஞ்சுக்கோ அப்படின்னாரு. ஏன்? இங்க பாருங்க, தேவ தூதர்களை வந்து அவனை கைய பிடிச்சி ஊரை விட்டு கொண்டு போய், நீ போயிடுறா, இங்க இருக்காத, உன் ஜீவன் தப்பு, போ, அழிய கூடாது, நான் அதுக்கு தான் வந்தேன், நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா, சொல்றான் குறுக்க பேசி எதிர்த்து பேசி, தேவன் சொன்ன வழிபடி போவாத, இவன் சொல்ற வழியில இன்னும் போறதுக்கு சோவாருக்கு போறோம்னு நினைக்கிறான்.
சோவாருக்கு போனோம். அதில் கூட அவங்க இரக்கம் பாராட்டி நன்மை செய்யறாங்க. அதில் கூட இது பாருங்க 18. அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உங்க கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைச்சிச்சு, என் பிராணனை காத்தீங்க, நான் மலைக்கு ஓடி போக முடியாது, தீங்கு என்ன தொடரும், நான் மறிச்சு போவேன். பாருங்க, இவன் மறிக்கிறதுக்காகவா அவர் இவ்வளவு தூரம் செஞ்சாரு? இல்ல. அப்புறம் 20. இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா, அது கிட்ட இருக்கிறது, சின்னதா இருக்குது, சின்னதுமா இருக்குது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். இவனே அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கறான். அவங்க சொன்னதை கேட்கல, இவன் சொன்னபடி செய்யணும்னா இவனே அவங்களுக்கு கவுன்சில் கொடுக்கறான். அதோ சின்ன ஊரு, நான் அங்க போவேன், நான் பிழைச்சுக்குவேன், நான் அங்க அது சின்ன ஊர் தானே, என்ன அங்க அனுப்புவேன்றான். அவங்க பார்த்தாங்க, பேசுறதுக்கு டைம் இல்லை, பொழுது ஆகிட்டே இருக்குது, வெடிய போகுது. இது பெரிய நியூஸ், இது பெரிய ஒரு நிகழ்ச்சி. இவங்கிட்ட பேச டைம் இல்லை, பரபரப்பா போறாங்க. சரி, நீ போறல, சொன்ன நீ போ அப்படின்னு சொல்லி, நீ சீக்கிரம் போயிடு, நீ போய் சேர்ந்தாதான் அந்த ஊரை. அவன் போய் அந்த ஊர்ல சேர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்றாங்க. சோ லோத்து சோவாருக்கு போறான். அதுதான் 21. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. இந்த சாப்டர்ல இந்த நிகழ்ச்சியை சொல்றப்ப, அந்த நிகழ்ச்சியை சொல்ற அந்த அழகான விதம் ரொம்ப நல்லா இருக்கும். தொடங்குறப்ப சாயங்காலத்திலே அப்படின்னு தொடங்கும். வந்தாங்க, சாப்பிட்டாங்க. இரவு படுக்கும் போது அப்படின்னு இரவு நிகழ்ச்சியை சொல்லும். அப்புறம் கிழக்கு வெளுக்கும் போது அப்படின்னு அதிகாலையில 3-4 மணிக்கு, அந்த 4 மணிக்கு நடக்கிற நிகழ்ச்சியை சொல்லும். இப்ப சோவாருக்கு போறாங்க, சூரியன் உதிக்குதான். த ஹோல் நைட்டு இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இவன் சோவாருக்கு போயிட்டான். சோ பகுதி 4ல தூதர்கள் அவனுக்கு என்ன உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துட்டே வரும். இங்க 6 தூதர்கள் கேட்டுக்கொண்டபடியே கேட்டுக்கொண்ட இடத்துக்கு அனுமதி தந்தாங்க. 7 தூதர்கள் லோத்து போய் சேரும் வரைக்கும் நேரம் தந்தாங்க. 19, 23 பாருங்க. 23 லோத்து சோவாருக்குள் வரும்போது சூரியன் உதிச்சது. அது வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இப்போ பகுதி 5 சோவாருக்கு போயிட்டாங்க. பகுதி 5 என்ன நடக்குது? இந்த 24ஆம் வசனத்திலிருந்து நல்ல நிகழ்ச்சிகள் ஏதோ நடக்கல. பகுதி 5 படிப்போம் 24ல இருந்து. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இப்ப முதல் நிகழ்ச்சி பட்டணம் அழியுது. எப்படி அழிது? வானத்திலிருந்து கந்தகம் அக்னி வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழிச்சு போட்டாரு. சோ நம்பர் 1 சோதோம் அழிக்கப்பட்டது. நம்பர் 2 26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நம்பர் 2 ஒவ்வொன்னா நடக்குது பாருங்க. எப்படி முடிவு? முதல்ல சோதோமுக்கு முடிவு வந்துருச்சு. தூதருங்க அப்பவே சொன்னாங்க பின்னிட்டு பாராதே அப்படின்னாங்க. எவ்ரி வேர்ட் அவங்க சொன்னது எவ்வளவு முக்கியம் பாருங்க. பின்னிட்டு பாராதேன்னு. அப்போ இந்த மனைவிக்கு, லோத்தின் மனைவிக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அந்த ஊரை அவ்வளோ நேசிச்சு, அது
அந்த ஊர்ல இருந்த காரியங்கள், பொருட்கள், அவ வீட்டில் இருந்த பொருட்கள், காரியங்கள் எல்லாம் எல்லாம் அவ இருதயம் அது மேல இருந்துச்சு. இவ அந்த ஊரை விட்டு வந்த பிறகு கூட அதால ரொம்ப நினைச்சு சோ இருதயபூர்வமாவும் அவள் பின்னிட்டு பார்த்தா, முகமும் அவள் திரும்பி பார்த்தா அந்த ஊரை பார்க்கறா. இது அப்படியே தூதர் சொன்னது அப்படியே எதிர்மறையா மீறந்து. பின்னிட்டு பாராதன்னு அவர் சொன்னா, இவ பின்னிட்டு பார்த்தா. அது எவ்வளவு ஒரு ஆபத்தா முடிஞ்சிச்சு பாருங்க. உப்பு தூண் ஆனால் அப்படின்னு. எப்படி இது இன்சிடென்ட் வழியில நடந்திருக்காது. ஏன்னா சோவாருக்கு போயிட்டாங்க. அந்த ஊர் போய் சேர்ந்த பிறகு பொழுது வெடிஞ்சது, சூரியன் உதிச்சது, ஆபத்து தொடங்கிருச்சு. மேல இருந்து அக்னி கந்தங்கள் விழுது. இவங்க யாரும் பார்க்கல, லோத்தோ, ஏன்னா பின்னிட்டு பார்க்க கூடாதுன்றாங்க. ஆனா அவள் தூதர்களுடைய வார்த்தையை மீறினா அப்படின்றதுக்கு இங்க அடையாளம் ஆயிடுச்சு. அப்போ பின்னிட்டு பார்த்ததும் அப்படியே தூண் மாதிரி ஆயிட்டா, அதுவும் உப்பு தூண் ஆயிட்டா. அந்த இடம் அப்படியே உப்பா இருக்குது. இஸ்ரவேல்ல அந்த எல்லைகளில மேல இருக்கிற கடல் கலிலேயா கடல். அப்படியே ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த கோடு பேரு யோர்தான் நதி. கீழே ஒரு வட்டம் போட்டீங்கன்னா அதான் சவக்கடல். அதுக்கு மறு பேரு உப்பு கடல். மேல ஒரு வட்டம் கலிலேயா கடல், அந்த வட்டத்திலிருந்து ஒரு நேர்கோடு இழுத்தா யோர்தான் நதி. கீழே ஒரு நீளமான வட்டம் போட்டீங்கன்னா அதுக்கு பேரு சவக்கடல் அல்லது உப்பு கடல். ஏன் அதுக்கு உப்பு கடல் அப்படின்னு வந்துச்சா, இந்த லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆனது அந்த கடலுக்கு பக்கத்துல. ஏன்னா சோவார் அங்கதான் இருக்குது. இன்னைக்கும் அந்த கடலுக்கு பேரு உப்பு கடல், அதன் மறு பேரு சவக்கடல், டெட் சி. பின்னிட்டு பார்த்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடலை அந்த பேர்ல அந்த டேஸ்ட்ல அப்படியே இருக்குது. உப்பு தூணானால் என்ன, ஒரு கடலை இன்னைக்கு உப்பா கிடக்குது. அந்த கடல் இருக்குது, அதிகமான உப்பு இருக்கிற கடல் அது. அதுக்கு பேரு சவக்கடல். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்காம உலகத்தை பின்னிட்டு பார்த்தா அவன் அப்படியே உப்புத்தூண் மாறி அவன் வாழ்க்கை எல்லாமே ஜீவனற்று போது, மரணத்துக்கு அடையாளம் ஆகுது. கடைசி வரைக்கும் அந்த அடையாளம் நிக்குது. இன்னைக்கு எப்படி சவக்கடல் உப்பு கடல் நிக்குதோ அதே அடையாளம் இன்னைக்கு வரைக்கும். எங்க இருந்து வந்துச்சு இந்த உப்பும் இந்த சவக்கடலும்? பெயர்னா இதோ இந்த லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆனாலே அந்த உப்புத்தூண் இன்னைக்கு இருக்கிற உப்பு கடலுக்கு அடையாளம். மனைவி உப்புத்தூண் ஆனால். அதுக்கப்புறம் படிப்போம் 27. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். ஓகே, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஆபிரகாமை பத்தி ஒரு 2 செய்தி சொல்லுது. விடியற் காலத்துல ஆபிரகாம் எழும்புறாரு. அவரும் தேவனும் பேசின இடத்துல இருந்து நின்னு பார்த்து சோதோமை பார்த்தா சோதோம்ல வெறும் அக்னி,
கந்தகத்தினால வந்த புகை அப்படியே பயங்கரமா இருக்குது. கவனிங்க, ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு லோத்து காப்பாற்றப்பட்டான்? முழு சோதம் அழிஞ்சிச்சு. லோத்தின் மனைவியும் அழிஞ்சிட்டாங்க. இப்ப லோத்து இருக்கிறான். எப்படி லோத்து காப்பாற்றப்பட்டான்? முதல்ல லோத், ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறத இந்த அதிகாரம் சொல்லுது. ஒரு நீதிமான் எப்படி காப்பாற்றப்படுவான்? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி காப்பாற்றப்படுவான்? அவன் காப்பாற்ற ரெண்டே காரணம். ஒன்னு, இந்த அதிகாரத்துல கவனிங்க, 16, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. எப்படி காப்பாற்றப்படுறோம்? கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கம். ஒவ்வொருத்தரும் காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல வச்ச இரக்கம். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. என் மேல வச்ச இரக்கம். எல்லாரும் அப்படி நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே என் மேல வச்ச இரக்கம், என் மேல வச்ச இரக்கம், அவ்வளவுதான். நம்பர் 2, ஆதியாகமம் 19:29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். நம்பர் 2, ஆபிரகாமை நினைத்து. தேவன் ஆபிரகாமை நினைத்து என்ன நினைச்சாரு? ஆபிரகாம் நேத்து லோத்துக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் தான் என்கிட்ட ஜெபம் பண்ணான். திரும்ப திரும்ப வாதாடுறான். 50 நீதிமான்கள் இருந்தால், 45 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், 10 நீதிமான்கள் இருந்தால், அப்படின்னா ஏன் 50ல இருந்து 10 வரைக்கும் இறங்கி வந்தாருன்னா, ஒருவேளை லோத்து குடும்பத்துல லோத்து மனைவி, லோத்து மகள்கள், லோத்து மருமகன்கள், லோத்தினுடைய எல்லா மற்ற உறவினர்கள் ஒருவேளை 50 இருந்தா, ஒருவேளை 40 இருந்தா, ஒருவேளை 30 இருந்தா, the last bottomல 10, ஒருவேளை மினிமம் 10 இருந்தா கூட நீங்க காப்பாத்துவீங்க இல்ல, நீதிமான காப்பாத்துவீங்க இல்ல, நல்லவங்களை காப்பாத்துவீங்க இல்ல அப்படின்னு ஆபிரகாம் வேண்டி வேண்டி ஜெபம் பண்ணாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்றப்ப ஒரே ஒரு முறை பேசிக்கிட்டா, தூளும் சாம்பலுமான நான் ஒரு முறை உங்களோட பேசுறேன். அந்த ஊர்ல 45 பேருக்கு குறைவா, 40 பேருக்கு, 30 பேருக்கு, 20 பேருக்கு, ஒரு கடைசியா பேசிக்கிறேன், உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, 10 பேருக்கு கோபம் வந்துட்டு இருந்தா கெஞ்சிரான், என் மேல கோபம் வரக்கூடாது உங்களுக்கு, நான் ஒரே ஒரு முறை பேசிக்கிறேன் ப்ளீஸ். அந்த ஊர்ல 30 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஒரே ஒரு முறை உங்க மேல, என் மேல உங்களுக்கு கோபம் வந்துடக்கூடாது, கோச்சிக்க கூடாது. நீங்க 20 பேர் இருந்தா எதுக்கு இப்படி வாதாடினா? இந்த வாதாட்டத்தை கேட்கிறாரு. அப்போ எது ஒரு மனுஷனை காப்பாத்துது அப்படின்னா, நம்பர் 1, தேவன் உன் மேல வச்ச இரக்கம். நம்பர் 2, பிறரு உனக்காக செஞ்ச ஜெபம். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும் சொல்றோமே. தோ ஆபிரகாம் செஞ்ச வேண்டுதல். இப்போ தேவன் ஆபிரகாம நினைத்து, அந்த வேர்டு
ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றினார். அதுக்குதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்றது. யாக்கோபு நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல லாஸ்ட்ல எழுதுவாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் அதிக பலன் உள்ளது அப்படின்றாரு. அப்போ ஆபிரகாம் அந்த நீதிமான்களுக்காக ஜெபம் செய்யறாரு, அதிக பலன் உள்ளது. அதுக்கு தான் ஜெபம் பண்றோம். நம்ம பண்ற ஜெபத்தினுடைய பாதிப்பு இன்னொருத்தரை காக்குது. நீங்க யாருக்கு ஜெபம் பண்ணாலும் தேவன் அந்த ஜெபம் பண்றவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு. எப்படி காப்பாற்றப்படுறோம்? ஒண்ணு தேவன் நம்ம மேல வச்ச இரக்கம், இன்னொன்னு நமக்கு யாரோ செய்யற ஜெபம். அதுக்குதான் எல்லாருக்கும் ஜெபம் பண்றோம். நல்லவங்களுக்கு ஜெபம் பண்றோம், கெட்டவங்களுக்கு ஜெபம் பண்றோம், பாவிகளுக்கு ஜெபம் பண்றோம், துன்மார்க்கருக்கு ஜெபம் பண்றோம், எல்லா முகம் அறிஞ்சவங்களுக்கு ஜெபிக்கிறோம், முகம் அறியாதவங்களுக்கு ஜெபிக்கிறோம், வாரந்தோறும் ஜெபிக்கிறோம், உபவாசத்து ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊருக்காக ஜெபிக்கிறோம், பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஏதோ காமன் இஷ்யூ, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க நம்மளும் ஜெபிக்கிறோம். இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு கேட்டு கேட்டுதான் செயல்படுறாரு. ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஒவ்வொருத்தர் ஜெபத்துக்கும், அந்த ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அந்த வேல்யூ தெரியாதே, முக்கியத்துவம் தெரியாதே ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களே கவனிங்க, இதுக்கு தான் ஜெபிக்க சொல்றோம். தேவன் கேட்டா உன் ஜெபத்தை கேட்டு ஞாபகத்துல வச்சு அதை நினைச்சு, நீ இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறல்ல, அதை நான் நினைக்கிறேன், நீ இப்படி ஏற்கனவே ஜெபம் பண்ண இல்ல, அதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் சொல்றோம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, அழுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. அதுக்கு தான் சொல்றது. நீ ஜெபம் பண்ணா கேட்கிறாரு, ஞாபகத்துல வைக்கிறாரு. யாருக்கு ஜெபம் பண்ணாலும் கேட்டு ஞாபகத்துல வைக்கிறாரு. நீ அதை ரொம்ப முக்கியமா நினைக்கல, உன் ஜெபத்தை நீயே ரொம்ப சீப்பா நினைக்கிற. தேவன் அப்படி நினைக்கல. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வேல்யூ கொடுக்கிறாரு, நேரம் எடுக்கிறாரு, கேட்கிறாரு, ஞாபகம் வைக்கிறாரு. ஆபிரகாம் செஞ்சத நினைச்சு லோத்துவ காப்பாத்தினார். அப்பனா இன்னிலிருந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இன்னிலிருந்து ஆபிரகாம் நம்பர்ஸா எவ்வளவு டார்கெட் பண்ணி கேட்டாரு, அதே மாதிரி ஜெபிக்கணும். பதில் உங்க கண்ணுக்கு தெரியாத இருக்கலாம், உங்க காதுக்கு கேட்காத இருக்கலாம், ஆனா உன் ஜெபம் தேவனிடத்தில் இருக்குது. உன் ஜெபம் தேவனை நினைவு கூறும்படி செய்யுது. முதல்ல உன் ஜெபத்தை நீ நம்பு. நீ என்ன பண்ற, மற்றவங்க ஜெபத்தை நம்புற, உன் ஜெபத்தை நீ நம்பல. தேவன் உன் ஜெபத்தை ஞாபகத்தில் வைக்கிறாரு. அதனால ஜெபிக்க மறக்காத, ஜெபிக்க விட்டுறாத, ஜெபத்தை நிறுத்தாத. ஆபிரகாமை நினைச்சு காப்பாத்தினாராம். ஆக வந்த அழிவுகள்ல இவ்வளவு பெரிய அழிவு வந்துச்சு, லோத்து காப்பாற்றப்பட்டான். ஓகே, அதுக்கப்புறம் சோவாருக்கு போறாங்க. சோவாருக்கு போறப்ப நடக்கிற காரியங்கள் பாருங்க. ஆதியாகமம் 19:30 முதல். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள்
போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த அதிகாரம் முடியிறப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு துர்ச்சம்பவத்துல முடியுது. இந்த அதிகாரத்துல லோத்தனுடைய வீட்டுல சோதோம்ல சோதோமுடைய ஆட்கள் என்ன கொடூரத்துல என்ன காரியத்தை செஞ்சாங்களோ, ஆண்கள் வாலிபர் என்ன காரியத்தை செஞ்சாங்களோ அதே ஒரு பாதிப்பு இந்த பெண்களுடைய வாழ்க்கையில, லோத்தின் குமாரத்திகளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. இப்போ இங்கிருந்து படிக்கிறப்ப ஒரு தவறுகளுக்கு மேல ஒரு தவறு ஸ்டெப்பா நடக்குது. இந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, என்ன நினைச்சாங்க, ஏன் இப்படி பண்ணுச்சுங்க அப்படின்னா, முதல்ல இங்க நடக்கிற தவறுகளை படிப்படியா பாருங்க. 30ல லோத்து சோவார குடியிருக்க பயந்து, ஏன் இவன் தானே கேட்டான் சோவாருக்கு போயிடுறான்னு, இப்போ பயப்படுறானே. அப்போ முதல்லயே தேவ தூதர்கள் சொன்னதை கேட்டு போயிருந்தா இப்போ இங்க பயப்பட வேண்டிய நிலை வந்திருக்காது, இங்கே நிரந்தரமா இருந்திருக்கலாம். இப்ப இவன் செஞ்ச புத்தி இவனை டெம்பரவரியாவே அங்க வைக்குது. அப்ப இதுல இருந்து தெரியுது லோத்து தவறுகளுக்கு மேல தவறு செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டுல ஒரு ஆண் ஒரு தவறு செய்யலாம், அதுல இருந்து திருத்திக்கணும். தவறுக்கு மேல தவறு செய்ய செய்ய பிரச்சனைகளின் மேல பிரச்சனையை கூட்டுறோம். இந்த சாப்டர் முழுசும் ஒரு மனுஷனை மையமா கொண்டது, அது லோத்து என்பவனை. வேற வார்த்தையில சொன்னா இந்த சாப்டர்ல ஒரு குடும்பஸ்தன், ஒரு குடும்ப ஆண், ஒரு குடும்ப தலைவன், ஒரு புருஷன், ஒரு தகப்பன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அவன் இருக்க வேண்டும் என்பதுக்கு அடையாளமா இருக்குது. எல்லா ஆண்களுக்கும் சேர்த்து. அப்போ இந்த சாப்டர் முழுசுமே மெயின் கேரக்டர் லோத்து தான். முதல்ல அந்த ஊர்ல செஞ்ச தவறுகள் அந்த ஊர்ல நடந்துச்சு, இப்ப வீட்டுல நடக்குது. அந்த ஊர்ல செஞ்சப்ப அது ஊரார் செஞ்சது, இப்ப வீட்டார் செய்யறது. எப்படி இங்க நடக்கிற தவறுகள்? முதல்ல இப்ப அவன் சொன்னான் பாருங்க, தேவ தூதர்கள் மலைக்கு போனாங்க, பெஸ்டா சொன்னாங்க, பின்னிட்டு பாராதனாங்க, ஜீவன் தப்ப ஓடி போனாங்க, சமபூமியில நில்லாதனாங்க. அப்பளும் சொல்லியும் இவன் குறுக்க பேசி, நான் சோவாருக்கு போறேன், இந்த ஊர் நல்லது, இந்த ஊர் சின்னது, நான் அங்க போனா செத்துருவேன், இங்க போனா பிழைப்பேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்ப முடிவு இங்கேயே அவனால இருக்க முடியல. அப்ப இங்கேயும் மறுபடியும் தவறு நடக்குது. முடிவு எவ்வளோ முக்கியமா எடுக்கணும் ஒரு ஆண். அப்போ வீட்டின் காரியத்துல முடிவு எடுக்கிறதுல ஆண்கள் மிக முக்கியம், கவனமா இருக்கணும், சரியா எடுக்கணும். அவன் போயிட்டா, அங்க போயிட்டு இப்ப அங்க இருக்க பயப்படுறானா, அப்ப அங்கேயும் இப்ப போச்சு. இப்ப என்ன பண்றாங்க, குகையில போயிருக்கிறாங்க. கவனிங்க, அவங்க 30 2 அவனும் அவனோடு கூட, லோத்து சோவாரில குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமார்த்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். நம்பர் 1 மிஸ்டேக். ஒரே கெபியில
3 பேர் குடியிருந்தது தப்பு. மிஸ்டேக் மேல மிஸ்டேக், ஒன் ஆஃப்டர் ஒன். தேவன் சொன்ன அந்த தூதர்கள் சொன்ன ஊருக்கு போல இவன் சொன்ன ஊருக்கு போனான், அங்கேயும் குடியிருக்க முடியல. அது ஒரு தப்பு. 2வது தப்பு, மலைக்கு போனா அங்க போய் ஒரே கெபியில 3 பேர் குடியிருந்தாங்க, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு. சரி, அதுக்கப்புறம் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியில ஒரு புருஷனும் இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பசங்களுக்கு வெளி உலக அறிவில்லை. ஏன்? லோத்த அப்படி வளர்த்த மாதிரி தெரியல. பிள்ளைங்களுக்கு வெளி உலக அறிவு ரொம்ப முக்கியமா இருக்கணும். சிலர் இருப்பாங்க, எதுவுமே தெரியாத உள்ளுக்குள்ளவே வளர்ப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போக தெரியாது, தனியா பஸ் ஏறி போக தெரியாது, தனியா ட்ரெயின் ஏறி போக தெரியாது, தனியா சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, பொத்தி பொத்தி உள்ள வச்சு வளர்ப்போம் பாருங்க. எந்த அறிவும் இல்லை, உலக அறிவு இல்லை, தனியா செயல்பட அறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை, அனுபவ அறிவு இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் சொல்ற பேச்சையும் கேட்காது. அப்படி சிலர் உண்டு. இந்த பொண்ணு சொல்லுச்சு, பாரு அப்பாக்கு வயசாயிருச்சு, பூமி எங்க நடக்கிற முறைமையின்படி நம்மளோட சேர ஒரு புருஷனும் இல்லை, ஒரு ஆண் கூட இல்லைன்னது. அது உண்மையா? பூமி எங்க ஒரு ஆண் கூட இல்லையா? இருந்தான். எங்க இருந்தான்னு தெரியல, இருந்திருப்பான். ஆனா தவறான செய்தி, தவறான யூகம், வெளி உலக அனுபவம் இல்லை, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. தனக்கு தெரிஞ்சதே வச்சு அதிலேயே முடிவு எடுக்கிறது தப்பு. இங்க ஒரு மிஸ்டேக் இந்த பசங்க. அதனால தான் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறப்ப வெளி உலக அறிவை சொல்லி கொடுக்கணும். நீங்க பொத்தி பொத்தி சிலர் வைப்பாங்க, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பிரதர், எங்க வீட்டில் அப்படிதான் வளர்த்துட்டாங்க. ரைட்டு ரைட்டு, ஆனா அது நல்லதில்லை. தனியா அனுப்பி பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேர். ரைட்டு, சில இடத்துல உங்க பிள்ளைங்களை நீங்க தனியா தைரியமா வளர்த்துக்க பயிற்சிக்கணும். பயந்து பயந்து உள்ள வச்சிருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வெளி உலக அனுபவம் வராது, தைரியமா குடியிருக்க வராது, காரியங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்காது, ஞானம் இருக்காது, அறிவு இருக்காது. பின் நாட்கள்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றப்ப அது சுயமா யோசிக்கிறதுக்கு முடியாது. அதனால தான் இன்னொருத்தர் சொல்றத கேட்கறது, அவங்க சொல்றபடி செய்யறது, பிரச்சனை வருது. பிள்ளைங்களுக்கு வெளி உலக அறிவையும் வெளி உலக நாலேஜ் என்ன நடக்குதுன்ற நிகழ்ச்சியை சொல்லி வச்சிருக்கணும். இந்த பொண்ணு தப்பா சொல்லுச்சு, புருஷனே இல்லைன்னு, வெளியே யாருமே புருஷனே ஆண்களே கிடையாது, நம்ம இங்க தனியா இருக்கிறோன்னு. இந்த மாதிரி காரியத்தை ஆபிரகாம் வீட்டுல யாருமே செய்யல. ஓகே, நம்பர் 3, அந்த பசங்க செஞ்ச காரியம். அப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சு, நம்முடைய தகப்பனால 32 நம்முடைய தகப்பனால சந்ததி உண்டாகும்படி அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா அப்படின்னுச்சு. ஸ்டெப்பு அடுத்த தவறு, அப்பாவுக்கு மதுவை குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த புத்தியெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா சோதோம்ல குடியிருந்து பார்த்ததுல. மதுவை குடிக்க கொடுப்போம், எப்படி யோசித்து பாருங்க. அப்பாவுக்கே பெண்ணு மதுவை ஊத்தி கொடுக்கிறா. சோதோம்ல இருந்த ஆண்கள் என்ன செஞ்சாங்கன்னு 19ஆம் அதிகாரத்தின் துவக்கத்துல சொல்லப்படுது. அது ஆண்கள் செஞ்ச பாவமா இருக்குது. இந்த 19ஆம் அதிகாரத்தின் இறுதியில பெண்கள் செய்யற பாவத்தை சொல்லுது.
மதுவை குடிக்க கொடுத்து, முதல்ல நான் போறேன். அவள் போறா. அவள் செய்த காரியத்தை அவன் உணராதிருந்தான். அடுத்த மிஸ்டேக் மேல மிஸ்டேக் சொன்னனே, கவனிங்க. உணராதிருந்தான். 33. அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தால் அவள் சயனித்ததையும் எழுந்திருத்ததையும் அவன் உணராதிருந்தான். அறியாதிருந்தான் இல்ல, ஆனா உணராதிருந்தான். 2 இடத்துல ரிப்பீட் ஆகுது. பெரிய பொண்ணு செஞ்சதுக்கும் அதே தான் வருது, சின்ன பொண்ணு செஞ்ச காரியத்துக்கும் அதே. அவன் உணராதிருந்தான். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல லோத்து தவறு செய்யல, அந்த பெண் தான் தவறு செய்யறா. ஓப்பனா பேசுது வேதம். அவள் சயனித்ததையும் அவள் எழுந்திருத்ததையும் அவன் உணராதிருந்தான். அப்போ இந்த பெண் பசங்க செய்யுது. அப்போ ஆண்கள் செஞ்ச தவறுக்கு இணையா பெண்களும் தவறு செய்யறாங்க. சில நேரத்தில் ஆண்கள் மேல பெரும் தவறு இருக்குது, அதுக்கு இணையா பெண்கள் மேலேயும் தவறு இருக்குது. இந்த சாப்டர் அதுக்கு அடையாளம். என்ன செய்யக்கூடாது அதுக்கு தான் இது சாட்சி. ஓ, அவன் குடிச்சான், அவன் இதை செய்தான், உணராதிருந்தான். அப்ப உணர்வு இருந்திருந்தா லோத்து என்ன பண்ணியிருப்பான்? ஏன்பா அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு இருக்கணும். ஆபிரகாம் குடும்பம் எவ்வளவு வேல்யூபிளா இருக்குது பாருங்களா. எங்க இருக்குது ஸ்டாண்டர்டு? அந்த ஃபேமிலி ஸ்டாண்டர்டு, அந்த ஃபேமிலி ஃபெய்த், அந்த ஃபேமிலி உடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் எங்கேயோ இருக்குது. லோத்துடைய ஃபேமிலி லெவல், ஃபெய்த் லெவல், ஸ்பிரிச்சுவல் லெவல் எவ்வளவு கீழே இருக்குது பாருங்க. எவ்வளவு கீழே இருக்கு. உணர்வுள்ள இருதயம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு தாவீது ஜெபம் பண்றான். சங்கீத புத்தகத்துல 19ஆம் சங்கீதம் 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன். அப்ப பிழைகளை உணர்ற உணர்வு வேணும் மனுஷனுக்கு, விசுவாசிக்கு. பதட்டமா ஐயோ இல்ல, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஐம் சோ சாரி, ஐம் சோ சாரி. சின்ன காரியத்துக்கு கூட சாரி சொல்ற பழக்கம் வேணும். அது சின்ன பிழை. ஐம் சோ சாரி பிரதர், ஐம் சோ சாரி சிஸ்டர். அது சின்னதுலயே சின்ன சின்ன காரியத்துக்கு வரணும் உணர்வு. உணராது இருந்தான். எண்ட் என்ன? உணரவே இல்லை. லாஸ்ட் என்ன? ஓ, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. டிக்னிட்டி போச்சு, ஃபேமிலி ட்ரெடிஷன் போச்சு, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் போச்சு, பிரேயர் போச்சு, லைஃப் போச்சு, காலிங் போச்சு, எல்லாமே போச்சு. லாஸ்ட்ல அவங்க 2 பேரும் கர்ப்பவதி ஆகிறாங்க, 2 பேரும் குமாரனை பெறுறாங்க. லோத்தினுடைய ஹிஸ்டரி இப்படிதான் முடியுது. அவன் உணராது இருந்தான், வேற எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன லோத்து தெரியல சார். லோத்து என்ன பண்ணாரு? நோ எவிடன்ஸ். சோ ஹிஸ்டரி எப்படி முடியுது? அவன் உணராது இருந்தான். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, லோத்து வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். ஒவ்வொரு ஆணுக்கும் பாடம், வீட்டு குடும்பஸ்தர் தலைவனுக்கு பாடம், புருஷனுக்கு பாடம், தகப்பனுக்கு பாடம். அதே போல லோத்தின் மனைவி ஒவ்வொரு மனைவிக்கும் பாடம், ஒவ்வொரு சகோதரிக்கு பாடம். லோத்தின் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைக்கு பாடம், ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கு பாடம். சோதோம் குமாரா ஒவ்வொரு ஊர்ல வசிக்கிறவர்களுக்கு பாடம். ஸ்கிப் பண்ணவே முடியாது. இந்த சாப்டர் படிக்கவே விருப்பம் இல்லை. நானும் 2 வாரமா படிக்கிறேன்னா என்ன தர இதையே படிக்கிறது வெறுப்பா இருக்குது. ஆனா இது பாடமா இருக்குது, எச்சரிக்கையா இருக்குது. ஐயோ, உணர்வுள்ள இருதயத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆண்டவரே.
ஆணுக்கு கொடுக்கணும், பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், மாமனாருக்கு, மாமியாருக்கு, சகோதரர்கள் எல்லாருக்குமே உணர்வுள்ள இருதயம் வேணும் ஆண்டவரே. அது இருந்துச்சுன்னா யாரும் இப்படி இருக்க முடியாது. கடைசியா என்ன? ஓகே, 2 பேரும் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. முடிவு என்ன முடியுது? கவனிப்போம். 36, 37, 38, 19ஆம் அதிகாரம். இவ்விதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். பென்யமி அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். 2 இனத்தின் தகப்பன் பெயர்கள் இங்க இருக்குது. மோவாபியர், அம்மோனியர். அப்போ லோத்தின் குடும்பத்திலிருந்து இன்னொரு 2 புதிய இனம் உருவாகுது. இந்த அதிகாரம் முடிகிறப்ப மோவாபியர், அம்மோனியர் அப்படின்றவங்களுடைய முடியுது. கவனிங்க, லோத்தின் மகள்கள் செஞ்ச தவறுகள், தவறான நினைவு. நம்மோடு சேர பூமியில ஒரு மனுஷனும் இல்லை. நம்பர் 2, தவறான முயற்சி, மதுவை குடிக்க கொடுத்தனர். ஆதியாகமம் 19, 33, 34. நம்பர் 3, தவறான முன்னுதாரணம். தன் தகப்பனோடு சயனித்தனர். 19, 35, 36. சோ தவறான முன்னுதாரணம். கவனிங்க, தவறான நினைவு தவறான முயற்சிக்கு வழி நடத்துது. தவறான முயற்சி தவறான முன்னுதாரணத்துக்கு வழி நடத்துது. ஆக இந்த பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க செஞ்ச தவறுகளை இப்படிதான் வேதம் சொல்லுது. இப்போ இந்த அதிகாரத்துல கடைசியா சொல்ற மோவாபியர், அம்மோனியர் அவங்கள பத்தி குறிப்புகள். முதல்ல மோவாபியரை பற்றி குறிப்புகள். நம்பர் 1, லோத்துக்கும் அவன் மூத்த மகளுக்கும் பிறந்தவன் மோவாப் ஆவான். ஆதி 19, 37. இவன் சந்ததி மோவாபியர் என்றும் லோத்தின் புத்திரர் என்றும் அழைக்கப்பட்டனர். உபாகம் 2, 19. நம்பர் 3, மோவாபியர் கோமேஷ் என்றும் தேவனின் மக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். என்னாகும் 21, 29, எரேமியா 48, 46. நம்பர் 4, மோவாபியருக்கு என்று தனி தேசம் இருந்தது. உபாகமம் 2, 9. நம்பர் 5, மோவாபியர் அர்னோன் 6 பிரிக்கும் எல்லையில் இருந்தனர். என்னாகமம் 22, 13. நம்பர் 6, மோவாபியர் பெரிய நகரங்களை கைப்பற்றியவர்கள். என்னாகம் 21, 28, 30, ஏசாயா 15, 1-4. நம்பர் 7, மோவாபியர் ராஜாக்களால் ஆளப்பட்டார்கள். என்னாகும் 23, 7, யோசுவா 24, 9. மோவாபியர்களது குணநலங்கள். நம்பர் 1, மோவாபியர் பெருமை, மேட்டிமை, அகங்காரம், கோபம், வீம்பு நிறைந்த மக்களாயிருந்தனர். ஏசாயா 16, 6. நம்பர் 2, மோவாபியர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாயிருந்தனர். 1 ராஜாக்கள் 11, 7. நம்பர் 3, மோவாபியர் குறி சொல்லுதல், நாள் பார்த்தல், சூனியக்காரரிடம் செல்லுதல், சொப்பனக்காரரிடம் செல்லுதல் போன்றவற்றை கடைபிடித்தனர். எரேமியா 27, 9. நம்பர் 4, மோவாபியர் மிகுந்த செல்வ செழிப்போடு இருந்தனர். எரேமியா 48, 7. மோவாபியர் சுகபோகமாய் வாழ்ந்தனர். எரேமியா 48, 11. நம்பர் 6. நம்பர் 6, மோவாபியர் போரிலும் யுத்தத்திலும் பராக்கிரமசாலிகளாய் இருந்தனர். எரேமியா 48, 14. மோவாபியரும் இஸ்ரவேலரும் மெயின் டாபிக்ல 3. நம்பர் 1, மோவாபியர் இஸ்ரவேலரை தங்கள் வழியே கடந்து செல்ல அனுமதிக்காதவர்கள். பின்னால இதெல்லாம் படிப்போம்.
ஆனா அவங்க யாருன்றத இங்கேயே படிக்கிறது நல்லது. நியாயாதிபதி 11, 17, 18. நம்பர் 2, மோவாபியர் இஸ்ரவேலரின் மக்கள் தொகையை கண்டு கலங்கினர். என்னாகும் 22, 3. நம்பர் 3, மோவாபியர் பீலேயாமை அனுப்பி இஸ்ரவேலரை சபிக்க கேட்டவர்கள். என்னாகவும் 22, 1 முதல் 24, 25. மோவாபியர் இஸ்ரவேலரை விக்கிரகத்தால் கெடுத்தனர். என்னாகமும் 25, 1 to 3. மோவாபியர் அது எல்லைகள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படவில்லை. மோவாபியருக்குன்னு தனி எல்லை தேவன் கொடுத்தாரு. உபாகமம் 2:9. நம்பர் 6, மோவாபியரோடு இஸ்ரவேலர் கலப்பு திருமணம் செய்தனர். ரூத் 1:4, 1 8:8, 1 ராஜாக்கள் 11:1. நம்பர் 7, மோவாபியர் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாதவர்கள். உபாகம் 23, 3:4, நெகேமியா 13, 1-2. நம்பர் 8, மோவாபியர் இஸ்ரவேலரோடு எப்பொழுதும் பகையை காட்டினர். எசேக்கியேல் 25:8. நம்பர் 9, மோவாபியரை சவுல் ராஜா அடக்கி ஆண்டான். 1 சாமுவேல் 14:47. மோவாபியர் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்தனர். 1 சாமுவேல் 22:4. நம்பர் 11, மோவாபியர் தாவீதுக்கு கப்பம் கட்டும் மக்களாயிருந்தனர். 2 சாமுவேல் 8, 2-11. நம்பர் 12, மோவாபின் ராஜாவாகிய மேசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு காணிக்கை கொடுத்தான். 2 ராஜாக்கள் 3-4. நம்பர் 13, மோவாபியர் ஆகாப் மரித்த பின் இஸ்ரவேலுக்கு எதிராக கலகம் செய்தனர். 2 ராஜாக்கள் 1, 3-5. நம்பர் 14, இஸ்ரவேலும் யூதாவும் மோவாபியருக்கு எதிராக வந்தனர். 2 ராஜாக்கள் 3:6-7. நம்பர் 15, மோவாபியர் தண்ணீரின் நிறத்தால் யுத்தத்தில் ஏமாந்தனர். 2 ராஜாக்கள் 3:21-24. நம்பர் 16, இஸ்ரவேலாலும் யூதாவாலும் மோவாபியர் தோற்கடிக்கப்பட்டனர். 2 ராஜாக்கள் 3:24-26. நம்பர் 17, இஸ்ரவேலுக்கு எதிராக தன் மகனையே பலியிட்டவன் மோவாபியன். 2 ராஜாக்கள் 3:27. நம்பர் 18, மோவாபியர் யூதாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய கூடி வந்தனர். 2 ராஜாக்கள் 24:2. நம்பர் 19, மோவாபியர் எமோரியன் ராஜாவால் இவர்கள் சூறையாடப்பட்டார்கள். என்னாகும் 21-26. மோவாபியரை குறிச்ச தீர்க்க தரிசன முன்னறிவிப்பு. நம்பர் 1, மோவாபியர் இஸ்ரவேலரை குறித்து அஞ்சி நடுங்குவார்கள். யாத்திராகம் 15:15. நம்பர் 2, மோவாபியர் பாழ்பட்டு வருத்தப்படுவார்கள். ஏசாயா 15, 1-9, 16, 2-11. நம்பர் 3, மோவாபியரது அழிவை தடுக்க முடியாது. ஏசாயா 16:12. நம்பர் 4, மோவாபியர் 3 வருடங்களுக்குள் அழிந்து போவார்கள். ஏசாயா 16:13-14. நம்பர் 5, மோவாபியர் பாபிலோனுக்குள் சிறைப்படுவார்கள். எரேமியா 27, 3-8, 48-7. நம்பர் 6, மோவாபியர் இஸ்ரவேலரை வெறுத்ததால் தண்டனை பெற்றனர். எரேமியா 48, 26-27. நம்பர் 7, மோவாபியர் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றனர். எரேமியா 48, 47. நம்பர் 8, மோவாபியர் இஸ்ரவேலால் கீழ்ப்படுத்தப்படுவார். ஏசாயா 11:14. நம்பர் 9, மோவாபியர் மேசியாவின் வருகையில் அழிக்கப்படுவர். ஏசாயா 25:10. சோ இது இஸ்ரவேலுடைய எல்லை, இது மோவாப், இது அம்மோன். சோ கலிலேயா கடல் நேரா வர நதி யோர்தான் நதி, கீழே இருக்கிறது உப்பு கடல், சவக்கடல். கீழே ஓரமா, அதுக்கு ஓரமா இருக்கிறது சோதோம் கொமாரா. சோ பக்கத்துல மோவாபியர், இங்க
அம்மோனியர், அம்மோன், மோவாப். இது இஸ்ரவேலருக்குரிய எல்லை. இப்ப இவங்களை மோவாபியரை குறிச்சு பார்த்தோம். அதே மாதிரி இவங்களதையும் ஒரு குறிப்பு இருக்குது, அம்மோனியரை பற்றிய குறிப்பு. ஓகே, அம்மோனியரை பற்றிய குறிப்புகள். லோத்தின் இளைய மகள் பெற்ற மகன் பெயர் அம்மோன். ஆதி 19, 35, 38. அம்மோன் சந்ததியார் அம்மோனியர்கள் ஆவர். ஆதி 19, 35 முதல் 38, உபாகம் 2, 19. நம்பர் 3, அம்மோனியர் சம்சூமியர் இனத்தோடு இணைந்திருந்தவர்கள். உபாகம் 2, 20 முதல் 21. நம்பர் 4, அம்மோன் புத்திரர் வம்சம் வளர்ந்து பெருகியது. எரேமியா 25, 21. நம்பர் 5, அம்மோனியரது பரம்பரை ராஜாக்களால் ஆளப்பட்டது. 2 சாமுவேல் 10:1. அம்மோனியர் தேசம். அம்மோனியர் எல்லைகள் கானானுக்கு வெளியே அரணிப்பாய் இருந்தது. எண் 21, 24. நம்பர் 2, இவர்கள் தேசம் அர்னோன் துவங்கி யாப்போக்கு வரை இருந்தது. எண்ணாக 21, 24. நம்பர் 3, ரப்பா என்ற பட்டணம் இவர்களுக்கு புகழ் பெற்றதாய் இருந்தது. எரேமியா 49:2. நம்பர் 4, ரப்பா நகரத்தின் அரண்மனை அம்மோனியருக்கு புகழ் சேர்த்தது. ஆமோஸ் 1:14. நம்பர் 6, அம்மோனியரது ஆயி பட்டணம் புகழ் வாய்ந்ததாய் இருந்தது. எரேமியா 49:3. நம்பர் 7, அம்மோனியரது பள்ளத்தாக்குகள் மிக செழிப்பாய் இருந்தது. எரேமியா 49:4. நம்பர் 8, அம்மோனியரது தேசத்தில் பாதி காத் புத்திரருக்கு பகிரப்பட்டது. யோசுவா 13, 24 முதல் 28. நம்பர் 9, அம்மோனியரது தேசத்தின் அழிவு குறித்து எரேமியா முன்னுரைத்தான். எரேமியா 49, 1 முதல் 6. நம்பர் 10, அம்மோனியர் மீது அழிவு வருவதாய் ஆமோஸ் தீர்க்கன் முன்னுரைத்தான். ஆமோஸ் 1, 13 முதல் 15. நம்பர் 11, அம்மோனியரது முடிவு செப்பனியா தீர்க்கன் முன்னுரைத்தான். செப்பனியா 2, 8 முதல் 10. அம்மோனியரது அழிவை குறித்து எசேக்கியேல் தீர்க்கன் முன்னுரைத்தான். எசேக்கியேல் 25, 1-7. நம்பர் 13, கர்த்தர் அம்மோனியருக்கு எச்சரிப்பை கொடுத்தார். எரேமியா 27, 1-8. அம்மோனியரது குணநலங்கள். நம்பர் 1, அம்மோனியர் பாதகம் செய்கிற மக்கள். ஆமோஸ் 1:13. நம்பர் 2, அம்மோனியர் கீலேயா தேசத்து கர்ப்பவதிகளை கீறி போட்ட இரக்கமற்றவர்கள். ஆமோஸ் 1:13. நம்பர் 3, அம்மோனியர் இஸ்ரவேலை நிந்தித்தவர்கள். செப்பனியா 2:8. நம்பர் 4, அம்மோனியர் அகங்காரம் உள்ளவர்கள். செப்பனியா 2:10. நம்பர் 5, அம்மோனியர் எல்லை மீறி பெருமை பாராட்ட தூஷணம் பேசியவர்கள். செப்பனியா 2:8. நம்பர் 6, அம்மோனியர் கணக்கற்ற ஆபரணங்களை கண்டெடுத்தவர்கள். 2 நாளாகவும் 2, 23 முதல் 25. நம்பர் 7, அம்மோனியர் தேவர்களை சேவித்தவர்கள். நியாயாதிபதிகள் 10:6. நம்பர் 8, அம்மோனியர் மோலோகுக்கு மேடை வைத்து ஆராதனை செய்தனர். 1 ராஜாக்கள் 11:7. நம்பர் 9, அம்மோனியர் மில்கோம் என்ற தெய்வத்தை வணங்கியவர்கள். 1 ராஜாக்கள் 11:33. ஆக அம்மோன், மோவாப் அவங்களை குறிச்சு ஒரு சின்ன குறிப்பு இங்கேயே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதை தெரிஞ்சிட்டா பின்னால அம்மோனியரும் மோவாப்பியரும் யாருன்னு வழங்கும். லெட்ஸ் ப்ரே. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த வேத பாடங்களை படிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். தேவ கிருபையும் தேவ பராமரிப்பும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. லோத்தின் வாழ்க்கை, லோத்தின் குடும்பம், லோத்தின் பிள்ளைகளைப் போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்துல யாருமே வரக்கூடாதுன்னு இன்னைக்கு ராத்திரி கரங்கூப்பி கேட்கிறோம்ப்பா. ஆண்டவர் எங்களுக்கு தயை செய்யும், உதவி செய்யும். என் வசனத்தை கேட்ட ஆண்டவரே, என் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வீடும் அவர்களுடைய சந்ததியும் அவருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு மகிமையாய் என்றென்றும் புகழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆபிரகாம் ஜெபித்தது போல இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும், ஒவ்வொரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைக்காகவும் இன்று ராத்திரி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல அவர்கள் சுகமாயும் சுபிட்சமாயும் கிருபைக்குள் எப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. திரும்பவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் படிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Bible Calls number PC 1/10 பாரிசாலை முகப்பேர் ஈஸ்ட் சென்னை 37 இந்தியா. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.biblecalls.com, www.thejesusmission.in. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission Bank Account Number 7470453996 Indian Bank, Kelly's, Chennai 10. IFSC Code IDIB 000K071. இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் வசிப்பவரானால் நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission Bank Account Number 80002111000003 Bank of India, Chennai 1, India. IFSC Code IDIB 000K071. மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை www.bibletv.tv காணத் தவறாதீர்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை பைபிள் கால்ஸ் யூடியூபிலும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.